இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாட மமதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும்
செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 697வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். செழுங்கிளை, செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் என்பது நமது முன்னோர்களின் வாக்கு. நாம் நமது வாழ்வியலில் வளமான சூழலை, அறிவு சார்ந்த வளமான சூழலோ, பொருளாதாரம் சார்ந்த வளமான சூழலோ, வாழ்க்கையில் ஒவ்வொரு வளமான சூழலிலும் நம்மை நம்மோடு நிறைத்து கொள்ளாமல், நிறுத்தி கொள்ளாமல், இந்த சமூகத்திற்குமான பணியினை, பங்களிப்பினை வழங்குவதை முன்னிலைப்படுத்தி இந்த வார தொகுப்பான செழுங்கிளை என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செழுங்கிளை தொகுப்பில் மாநில திறனறிவு போட்டி என்ற ஒரு போட்டி வருடாந்திர நிகழ்வாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது. மத்திய அரசின் NMMS என்ற தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி போட்டி என்னும் இந்த போட்டியினை மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நமது தமிழகத்தில் ஏறெடுக்கின்றது. இதன் வாயிலாக எண்ணற்றோர் தமது 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிப்பதற்கான ஒரு ஊக்கத்தொகையினை அரசு வாயிலாக பெற்று படிப்பதற்காக இந்த தேர்வுகள் நடைபெற்று வருகின்றது. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்வு முடிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியிடப்படுகின்றது. இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த தேர்வு முடிவுகளில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் லால்குடி கல்வி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பயணித்து வரக்கூடிய அன்பு சகோதரர் நல்லாசிரியர் திருமாவளவன் அவர்களுடைய முயற்சியினால் அந்த கல்வி வட்டத்திலிருந்து 16 மாணவர்கள் இதற்கான இந்த தேர்வில் வெற்றி அடைந்துள்ளார்கள். அதில் இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றியக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எசனைக்கோரை லால்குடி அருகிலுள்ள பள்ளி. இந்த பள்ளியினை 2 முறை மாநில சிறந்த பள்ளியாக தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இத்தகைய அரும் பெரும் முயற்சிகளை எப்பொழுதும் செழுங்கிளை தாங்குதல் என்ற இந்த தொகுப்பின் சான்றாக வாழக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் தமது பள்ளியில் இருந்தும் 4 மாணவர்கள் தேர்வாகி உள்ளார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க ஒருவர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இன்று நம்மிடையே இணைந்து கொண்டு இந்த திட்டம் சார்ந்த தகவல்கள், அது மட்டுமல்லாமல் இதில் தாம் பயணித்த அந்த அனுபவங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் எவ்வாறு இதற்கான போட்டிகள் இருக்கும் என்பது குறித்த
பார்வையினை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க நிகழ்வை தரவுள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செழுங்கிளை என்ற தொகுப்பில் மாநில திறனறிவு போட்டி சார்ந்த விடயங்களோடு பயணிப்போம். நமது அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கோ குழந்தைகளுக்கோ இந்த திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் எடுத்து செல்வோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகித்துவம் படைப்போம் இந்த இணையதளத்தில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து பயணிக்காமல் இருந்ததற்காக முதலாவதாக மன்னிப்பு கோருகின்றேன். ஒரு சில வேலைப்பளு காரணமாக சரியான நேரத்தில் இந்த தளத்துக்கு வர இயலாமைக்காக வருந்துகின்றேன். இருந்தாலும் செழுங்கிளை என்ற தலைப்பில் என்னை இன்றைய தினம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த சகித்துவம் படைப்போம் தளத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திருவாளர் ஆரோக்கிய பிரிட்டோ கற்பகவள்ளி உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். செழுங்கிளை அப்படின்னு சொன்னோம்னா செழுமையான கிளை அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு உணர்ந்து கொண்டோம். ஒரு மரமானது அது அது தாங்கியுள்ள கிளைகளை உள்ளடக்கி இருக்கும் பொழுதுதான் அந்த மரத்துக்கு பெருமை என்பது சென்று சேரும். அந்த கிளைகள் அதிகமாக இருந்தால், வளர்ந்து இருந்தால், வளர்ச்சி அடைந்து இருந்தால் ஒரு மிகப்பெரிய மரமாகவும், கிளைகளற்ற மகன்கள் இலைகளற்று அந்த மகமே இல்லாத ஒரு சூழலும் ஏற்படும். இதுதான் இந்த மரத்திற்கும் கிளைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நல்லதொரு உறவு தொடர்பு என்று கொள்வோம். எத்தகைய மரமாக இருந்தாலும் கிளைகள் என்பது வேண்டும். அதுபோலதான் எத்தகைய மனிதனாக இருந்தாலும் நல்ல நட்பு வட்டாரம் தேவை. ஒரு மரம் வளர கிளைகளும் இலைகளும் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் திறமைகளை தொடர்ந்து வெளிப்படுத்திட, மென்மேலும் வளர்ந்திட நல்ல நண்பர்கள் தேவையானவர்கள் என்ற பொருள்படியானதுதான் செழுங்கிளை எனும் இந்த தலைப்பு. அத்தகைய என்னை போன்றவர்களுடைய வாழ்வில் செழுங்கிளை போன்ற நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி மென்மேலும் வளரச் செய்து வருகின்ற சகித்துவம் படிப்போம் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செழுங்கிளையை பத்தி சொல்ல போனோம்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்நாளில் அவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல நண்பர்கள், அந்த நல்ல நண்பர்களுடைய அந்த வழிகாட்டுதனால் இவர்கள் மேம்பட்ட சூழல், இவர்களால் அவர்கள் மேம்பட்ட சூழல், இது இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். மனித வாழ்வில் மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்பது தெரியாத ஒரு சூழலில் தினந்தோறும் எழுகின்றோம், தினந்தோறும் செயல்படுகின்றோம், தினந்தோறும் உகண்டுகின்றோம். இந்த விழித்துவிடக்கூடிய காலகட்டங்களில் இந்த சமூகத்துக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மாலான விஷயங்களை, உதவிகளை எந்த அளவுக்கு செய்கின்றோம் என்பதில்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மன நிறைவும் இருக்கிறது, அவருடைய வாழ்வும் அமைகின்றது. அந்த வகையில் இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த ஆண்டு எங்களது பள்ளி மாணவர்கள் 4 மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய வெற்றிக்கு உழைத்திட்ட என் பள்ளி ஆசிரியர்கள், இந்த பயிற்சியை வழங்கிய அனைத்து ஆசிரியர்கள், நண்பர்கள் அனைவருக்குமாக முதலாவதாக
இந்த வெற்றியோடு இணைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில திறனறிவு போட்டி அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த மாநில அளவிலான திறனறிவு போட்டி இதுதான் இதுல உள்ள விஷயம். என்எம்எஸ் என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லணும். மன்னிக்கணும், என்எம்எம்எஸ். அதனுடைய விளக்கம் பார்த்தோம்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், அதான் என்எம்எம்எஸ். இதோடைய தமிழாக்கம் அப்படின்னு சொல்ல போனோம்னா தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த தலைப்புல 2 வார்த்தைகள் இருக்கு. தேசிய அளவிலான, அடுத்தது வருவாய் வழி. அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இது பொருந்தாது. இன்கம் வந்து அங்க முக்கியமா இருக்கு. ஆண்டு வருமானம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகின்றது. முன்பெல்லாம் பார்த்தோம்னா 1,50,000 ஆண்டு வருமானம் அப்படின்னு இருந்தது. அடுத்தது 2 லட்சம் அப்படி இருந்தது. இந்த ஆண்டு 3,50,000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு வருமானத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3,50,000க்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய குழந்தைகள் மட்டுமே இந்த தேர்வினை எழுதுவதற்கு தகுதியானவர்கள். ஒன்று. அடுத்தது திறன் படிப்பு உதவித்தொகை. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய அந்த திறமைகள் வெளிப்படுத்துறதுனால தேர்ச்சி பெற்றாங்க. அவங்களுக்கு இது 8ஆம் வகுப்பு நடக்கும் பொழுது, 8ஆம் வகுப்பு படிக்கும் போது நடக்கக்கூடிய தேர்வு என்பதால் 9, 10, 11, 12 4 ஆண்டுகள் அவர்களுடைய அந்த அந்த மேல்நிலை படிப்பு, அந்த உயர் படிப்பு, அதாவது உயர்நிலை மேல்நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு படிக்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம், ஒரு ஆண்டுக்கு 12 மாதம்னா 12,000, 4 ஆண்டுகள் 4, 12, 48,000 அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய பேங்க் அக்கவுண்டுக்கு நேரடியாக போய் சென்றுவிடும். இது வந்து ஒரு படிப்பு உதவித்தொகைக்கான ஒரு தேர்வு. அதனாலதான் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல இந்த தேர்வுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தேர்வினை பற்றிய ஒரு சாராம்சத்தை தான் இந்த இன்னைய பேச்சுக்களை நான் வந்து பேச வேண்டியது இருக்கு. இதை அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு எங்களது பள்ளியிலும் அடுத்தது லால்குடி ஒன்றிய அளவில் ஒருங்கிணைப்பாளராக நான் செயல்பட்ட விதத்தையும் அந்த வெற்றி அடைந்த விதத்தையும் பற்றி நம்ம வந்து பேசுவோம் இன்னைக்கு. இந்த என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வானது வருஷந்தோறும் நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. அப்போதெல்லாம் பார்த்தோம்னா 8ஆம் வகுப்புக்கு டேலண்ட் எக்ஸாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த முழு நேமே வந்து இன்னமும் பழகுது அந்த வாயிலேருந்து தெளிவா வர முடியல. எவ்வளவோ நம்ம வந்து பழகினாலும் எனக்குமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் அந்த வார்த்தை சொல்லி என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு ஃப்ளோல வந்துடணும். நிறுத்தி சொன்னோம்னா அது கொஞ்சம் எழுத்துக்கள் மாதிரி தோன்றுது. அப்போ 2008 பார்த்தோம்னாக்க டேலண்ட் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. 8வது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போ டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நம்மளுடைய தமிழாக்கம் திறமைகள். சாதாரண குழந்தைகள் அதை எழுத முடியாது. இந்த திறமை வாய்ந்த குழந்தைகள் தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில அப்படி வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸாம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இடைநிற்றலை தவிர்க்கவும், நலிவடைந்த பிரிவினை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கவும் இது வந்து தொடங்கப்பட்ட ஒரு தேர்வு. அப்பவும் சரி இப்பவும் சரி 10ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு. இப்ப 11ஆம் வகுப்பு பொது தேர்வு வச்சுக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. அது நடக்குது. பொதுவான தேர்வு, மாவட்ட அளவில் பொதுவான தேர்வு. இப்போ மாநில அளவில் பார்த்தோம்னாக்கா 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் ஒரு பொதுவான தேர்வு, பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காமன் கொஸ்டின் பேப்பர் அந்த தமிழ்நாடு முழுக்க வந்து நடைபெறும். அதை வந்து மாணவர்கள் வந்து ரியாக்ட் பண்றாங்க. எவ்வளவு வந்து மாணவர்கள் வாழ்றாங்க அப்படின்னு அந்த தரம் மதிப்பீடு எல்லாமே வந்து மாநில அளவில் நடைபெறும். அப்போ மாநில அளவிலான 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்
அதுக்கு முந்தைய வகுப்பான 9ஆம் வகுப்பு வரைக்குமே கொடுக்கப்படாமல் இருந்தது. அந்த மாணவர்கள் 9ஆம் வகுப்பு வரும்பொழுது மட்டும்தான் எந்த பையன் நல்லா படிப்பான், எவன் படிக்க மாட்டான், அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்பதான் வந்தது. இப்போ இந்த மாதிரி சமயத்துல இந்த 6, 7, 8 வகுப்பு மாணவர்கள் ஒரு சுணக்கம் அடையக்கூடாது. அவர்களுடைய படிப்பு நல்லபடியா இருக்க வேண்டும். அவருடைய அந்த படிப்பு சார்ந்த திறமைகளும் மற்ற திறமைகளும் வெளியே வர வேண்டும். அவங்களோட நாலேஜ் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்ததனால என்னவோதான் 8ஆம் வகுப்புல இந்த எக்ஸாம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுவதற்கு 7ஆம் வகுப்புல 55% வந்து மதிப்பெண் வந்து பெற்றிருக்கணும் ஆண்டு இறுதித் தேர்வுல. 55% அது எல்லாமே இப்ப வாங்கிடுறாங்க. அப்போ அடுத்தது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே எப்படி ஒரு எண்ணம் இருந்தது, இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் தான் வந்து இந்த என்எம்எம்எஸ் தேர்வுல வந்து அதிகமான தேர்ச்சி விழுக்காடு பெறாங்க. அரசு பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாட்டுடன் செயல்பட முடியல. ஆசிரியர்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட முடியல. அவங்க எவ்வளவு அந்த உழைப்பு கொடுத்தாலும், முயற்சிகள் செய்தாலும், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து இந்த அவுட்புட் வந்து சேரல அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இத தவிர்ப்பதற்காக ஆண்டுதோறும் நம்மளுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் மூலமான அந்த ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த பயிற்சி விதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு மாணவர்களை தயார்படுத்துவது எப்படி அப்படின்னு வருஷம் வருஷம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க டீச்சர்ஸ். ஸோ சில டீச்சர்ஸ் வந்து அதை நல்லபடியா செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. சில டீச்சர்ஸ் வந்து அதை வந்து ஒன் ஆஃப் த ட்ரைனிங்கா எடுத்துக்கிட்டு கடந்தும் செல்வதும் உண்டு. அப்போ இந்த ஆசிரியர்கள் இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் தங்களது மாணவர்களை எப்படியெல்லாம் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. இது எல்லாமே அரசாங்கம் வந்து எப்படியாவது இந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் படிப்பு சார்ந்த அந்த திறன் சார்ந்த அந்த எண்ணத்தில் வைத்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இது. இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது டிஎன்டிஜிஇ தமிழ்நாடு டிஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணணும். இதனுடைய எஸ்டிமேட்டட் அந்த மந்த்ன்னு சொல்ல முடியுமா டிசம்பர் தான். ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் மாதத்துல இந்த தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டிசம்பருக்கு முன்னால வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அக்டோபர்ல கால்ஃபர் பண்ணணும். அக்டோபர்ல 2 மாசத்துக்கு முன்னால கால்ஃபர் பண்ணணும். அக்டோபர் மாசத்துல கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கனாக்க டிசம்பர்ல எக்ஸாம் வைக்கலாம். ரிசல்ட் வந்து ஜனவரியிலயோ பிப்ரவரியிலயோ 2 மாசம் கழிச்சு, ஒரு 1.5 மாசம் கழிச்சு வந்துவிடும். இதுதான் நிலைப்பாடு. ஆனா கொஞ்சம் சற்று தள்ளியே தான் நம்ம வந்து ஆண்டுகள் தோறும் அந்த தேர்வானது நடைபெறுகின்றது. அப்போ 2024 ஜூன் மாசத்திலிருந்து 2025 மே மாசம் முடிய உள்ள இந்த கல்வியாண்டுல 2024 டிசம்பர்ல நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம் இப்போ பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2025 நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாசம் கழிச்சு நடக்குது. ஸோ அதனுடைய ரிசல்ட் தான் இப்போ கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி இப்போ 5 நாளைக்கு முன்னால நம்மளுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் அது ஒவ்வொரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவனை வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன்ல. மாணவர்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் வந்து ஃபீட் பண்ணணும். மாணவர்களுடைய ஃபோட்டோஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாம் மினிமம் சிங்கிள் பேஜில் தான் வரும். அதை ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். அதை பண்ணிட்டு 50 ரூபாய் ஒரு மாணவனுக்கு அப்படின்ற அளவில் அந்த ஃபீஸ் இருக்கும். அதை ஆன்லைன்லேயே கட்டிடலாம். கட்டிட்டு அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த மாணவருடைய எண்ணிக்கை பள்ளி வாரியாக அவங்களுடைய உயர் அலுவலர்கள் சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர்களோ மாவட்ட கல்வி அலுவலர்களோ அவங்கள வந்து தொகுத்து அவங்க வந்து அந்த பகுதியில எத்தனை மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிறார்கள் அப்படின்ற விஷயத்த அந்த டேட்டாவை மேல மேல கொண்டு போவாங்க. இந்த எக்ஸாமுக்கு இந்தியா முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அதுல நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்துக்கு 6695 பேர்
அப்படின்ற ஒரு இலக்கு வச்சுக்கிட்டாங்க. அதாவது 6700 அப்படின்ற எண்ணிக்கையில 5 மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு 6695 இந்த எண்ணிக்கையில் வருஷா வருஷம் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அடுத்தது இதுல என்ன மாதிரியான பாடப்பகுதிகளை வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த என்எம்எம்எஸ்ல 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் மேட், மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லலாம், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லலாம். மனத்திறன் தேர்வு அப்படின்னு தமிழாக்கம். 90 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு, 90 மார்க். அடுத்தது இன்னொன்னு எஸ்ஏடின்னு சொல்லக்கூடிய சாட், ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அது வந்து அந்த பாடத்திறன் சார்ந்த வினாக்கள் அதுல இருக்கும். இந்த பாடத்திறன் சார்ந்த அந்த வினாக்கள் வந்து எப்படிலாம் இருக்கும்னாக்க, கணிதத்துல வந்து 20 கேள்வியும், அறிவியலில் 35 கேள்வியும், சமூக அறிவியலில் 35 கேள்வியுமாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க். இப்போ 90 மார்க் வந்துடும். இந்த மனத்திறன் சார்ந்ததுல மேட்ன்னு சொல்றதுல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பேங்கிங் எக்ஸாம்லாம் வந்து நம்ம நிறைய பேர் எழுதியிருப்போம். நம்ம அந்த பேங்கிங் எக்ஸாம், பிஎஸ்ஆர்பி இது போன்ற எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது ரீசனிங், நான் ரீசனிங், வெர்பல், நான் வெர்பல், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அதாவது நம்பர்ஸை கொடுத்து நம்பர்ஸ்ல வந்து எந்த பேட்டர்ன்ல வந்து அது வந்து கேட்டிருக்காங்க, அடுத்த நம்பர் என்ன, லெட்டர்ஸ் கொடுத்து அடுத்த லெட்டர் என்ன வரலாம். ஸோ இந்த நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சீரீஸ், வெர்பல், நான் வெர்பல் இது போன்ற பலவிதமான அந்த கணக்குகள் அப்ளை பண்ற மாதிரி, ஸ்கில்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இதுல கேள்விகள் இருக்கும். இது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக்ல தான் இருக்கும். ஆனா இந்த என்எம்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இத்தனை சாப்டர்ஸ் தான் அப்படின்னு ஒரு அந்த டாபிக்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 36 சாப்டர்ஸ், 36 தலைப்புகள் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த தலைப்புகளை ஒட்டி அதுல கேள்விகள் வந்து அமையும். மாணவர்கள் நல்லாவே இதுல வந்து ஆர்வத்தோட இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அடுத்தது சாட்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதி, இதுல 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியும் இதுல வந்து கேள்விகள் வரும். அவனை படிக்கக்கூடிய மாணவர்கள் 8ஆம் வகுப்பாக இருந்தாலும் 8ஆம் வகுப்புல டிசம்பர் மாதம் முடிய உள்ள அந்த பாடப்பகுதிகள், அதனால ஏன்னா டிசம்பர் மாசம் தான் இந்த எக்ஸாம் வைக்க வேணும். அதனால வந்து டிசம்பர் மாதம் முடிய 8ஆம் வகுப்புல என்ன நடத்துவாங்களோ அந்த பாடப்பகுதியும், 7ஆம் வகுப்புல உள்ள முழுமையான அந்த முதல் டேர்ம், செகண்ட், 2வது அந்த டேர்ம், தேர்ட் டேர்ம் சொல்லி 3 டேர்முடைய அந்த பாடப்பகுதியும், இந்த கணிதம், அறிவியல், சமூகவியல் இந்த 3 பாடங்கள்ல இதை மட்டும்தான் வந்து அதுல அமையும். ஸோ இந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 7ஆம் வகுப்புலையும் நல்லபடியா படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பழைய விஷயங்களை ரீகால் பண்ணி எழுத முடியும். ஸோ இது இது எதை போன்றது அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு படிக்கும்போது சரி, 12ஆம் வகுப்பு முடித்தது பின்னாலே சரி, நமது குழந்தைகள்லாம் பார்த்தோம்னாக்க நீட்டுன்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கும், ஜேஇ எக்ஸாமுக்கும் என்ன பண்றாங்களோ அதே போலதான். ஸோ அண்ட் என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 11ஆம் வகுப்புக்கு உண்டான பாடப்பகுதியும் சேர்த்து வந்து அவனை படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், கொஸ்டின்ஸ் அப்படிதான் அமையும். ஸோ அதே போலதான் இந்த 8ஆம் வகுப்புல நடக்கக்கூடிய இந்த தேர்வுல 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியும் 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியும் இணைந்து இந்த சாட்ன்னு சொல்லக்கூடிய இந்த 90 கேள்விகள் அமையும். ஸோ இந்த பகுதிகளில் மாணவர்கள் படிப்பதற்கு சற்று தடுமாற்றம் என்பது எழத்தான் செய்யும். ஏன்னா கேள்விகளும் பார்த்தோம்னாக்க எல்லா கேள்விகளுமே நேரடி கேள்விகளா இருக்காது, உள்ளக்குள்ள வந்து குறைஞ்சும் இருக்கும். இப்போ இது என்எம்எம்எஸ்க்கு உண்டான பாடப்பகுதியை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு மார்க் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பிசி, எம்பிசி இது போன்ற கேட்டகரியில உள்ள அந்த மாணவர்கள் 40% அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். மேட்டல் 40%, சாட்டல் 40%. ஸோ பார்த்தோம்னா 100க்கு 40 அப்படின்னு சொன்னாக்க 90க்கு 36 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் மேட்டல. அதே போல சாட்லையும் 36 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். மினிமம் இது அப்படின்றது ஒரு கண்டிஷன். அந்த 36 மட்டும் வாங்கினா போதாது, டோட்டல்ல வந்து என்ன பண்ணியாகணும்னாக்க அவனை வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்கணும். அப்ப மேட்ல கூடுமான வரைக்கும் அதிகமான மார்க் வாங்கியிருந்தாங்கனாக்க
சேட்டில் வந்து அந்த பாஸ் மார்க் ஒட்டியோ இல்லை கூடுதலாக வாங்கியிருந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய டோட்டல் வந்து கூடும். ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் அவங்க வாங்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த டாப்பர்ஸ் அந்த லிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அந்த கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. ஜெனரல் இருக்கு, ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசிக்கு உண்டான ரிசர்வேஷன் இருக்கு, எம்பிசிக்கு உண்டான ரிசர்வேஷன், பிசிஎம்னு சொல்லக்கூடிய பிசி முஸ்லீம்க்கு உண்டான ரிசர்வேஷன், எஸ்சிக்கு உண்டான ரிசர்வேஷன், எஸ்சிஏக்கு உண்டான ரிசர்வேஷன், எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷன். இது இல்லாம பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம பிசிக்கலி வீக்கர் அந்த செக்ஷனுக்கு உண்டான இயலா குழந்தைகளுக்கு உண்டான அந்த ஒரு ரிசர்வேஷனும் இருக்கிறது. அந்த ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ 6695 வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ 6695 ஜென்ரல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகலாம், பிசிஇல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகலாம், பிசிஎம்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு அந்த எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கை எந்த டோட்டல் மார்க் முடிய வருதோ அங்க நிப்பாட்டிக்குவாங்க. கொஞ்சம் வேகமாவே சொல்லிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃப்ளோ தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு 2024 2025 பார்த்தோம்னா 6695 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு ஜெனரல் கேட்டகரியில ஓபன் காம்படிஷன்ல 1992 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓபிசியில பிசியில மட்டும் 1173 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பிசிஎம்ல 234 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எம்பிசியில 1338 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எஸ்சியில 995 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எஸ்சிஏல 198 மாணவர்களும், எஸ்டியில வந்து 64 மாணவர்களும், பிடபிள்யூடியில டெஃப்ல 6 மாணவர்களும், ஆர்த்தோல 57 மாணவர்களும், இன்னும் மற்றதுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ஆண்டு இந்த ரிசர்வேஷன் வைஸ் இந்த என்எம்எஸ் எக்ஸாம்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை. ஸோ இது வந்து இந்த 6695 பேர் வந்து செலக்ட் ஆன விதத்தை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இதுதான் வந்து இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகைக்கான அந்த தேர்வு, அதுல உள்ள அந்த அப்ளை பண்ணக்கூடிய விதம், அதுல கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத, என்ன பகுதியிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்தது எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போனோம்னா, இந்த எக்ஸாம்ல வந்து மாணவர்கள் செலக்ட் ஆவது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல. ஏன்னா 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தானே, அவனுடைய பாட புத்தகம் தானே, அவன் படிச்சதுல வந்து அவன் எழுத மாட்டானா அப்படின்ற ஒரு விஷயத்த எளிமையாக கடந்து செல்ல முடியாது. என்ன சொல்ல போனோம்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட எளிமையான கேள்விகள் வந்து அமையும். ஆனா அதை விட இந்த கேள்விகள் கடினமாக தான் இருக்கும் என்பதை நாங்களாம் உணர்ந்து கொண்டோம். நீட் எக்ஸாம்ல கூட, ஜேஇ எக்ஸாம்ல கூட இந்த அளவுக்கு கேள்வியில இவ்வளவு கடினமாக கேட்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு உண்டான அந்த வயது, ஒரு அனுபவம், ஒரு 17 வயசு உள்ள அந்த மாணவன், அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், இது 12 வயதுல 13 வயதுல இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு அதே அளவிலேயோ இல்ல அதை விட அதிகமாகவோ அந்த ஒரு நாலேஜ் இருந்தாதான் இந்த எக்ஸாம் எழுத முடியும்னாக்க ஒரு ஒரு சவாலான சூழல் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லணும். அந்த சவாலான சூழலை ஆண்டுதோறும் நமது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களால் இயன்ற அளவுல செய்து வருகின்றார்கள் என்பதை இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்போ இந்த இடத்த வந்து ஏன் நம்ம வந்து அவ்வளவு எளிமையானது அல்ல அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ அதை ஒட்டிதான் நம்ம சொல்லப்போம். நம்ம எளிமையானது அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லா மாணவர்களுமே நிறைய மார்க் வாங்கிக்க முடியும், எல்லா பள்ளிகள்லையுமே அந்த மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயித்துக்கிட்ட முடியும். ஆனா அது போன்ற சூழல் என்பது
ஏற்படுவது இல்லை. அந்த ஒரு கடினமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த கடினமான விஷயம், அந்த கடினமான உழைப்பு, கடினமான முயற்சி, கடினமான ஒரு தொடர்பணி எல்லாமே கடினமான விஷயங்களை தொடர்ந்து செய்து அதுக்கு பழகி அவர்கள் வந்து அவங்க அவங்களுடைய அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த வெற்றிக்கு அந்த முன்னால ஒரு அடித்தளமாக இந்த கடின உழைப்பு, கடின முயற்சி, கடின தொடர்பணியை செய்து வந்தால் மட்டும்தான் வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கணும் நம்ம. எங்களது பள்ளியில பார்த்தோம்னா இந்த ஆண்டு 4 மாணவ செல்வங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அஸ்விகா, தாவேஸ், சாதனா, இஸ்வாசாயிகள் ஒரு 4 பேர். இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவர்களால் இந்த டோட்டலுக்கு அவங்க வந்து அவங்களுடைய மதிப்பெண்கள் இல்லை. செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்களுடைய மதிப்பெண்கள் இல்லை. பாஸ் மார்க் வாங்கிட்டு செலெக்ஷன் ஆகாம போனவங்களும் இருக்காங்க. அதாவது பிசியில 36 மார்க் வாங்கியும், எஸ்சியில 29 மார்க் வாங்கியும் பாஸ் மார்க் ஆயிட்டாங்க. ஆனா செலெக்ஷன் ஆக முடியல. அந்த செலெக்ஷன் வந்து எந்த பேஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த கேட்டகரி வைஸ் அந்த டாப்பர்ஸ்ல வரும் பொழுது அவங்களுடைய பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வச்சுதான் அந்த செலெக்ஷன் என்பது இருக்கிறது. அப்போ பாஸ் மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது, செலெக்ஷன் ஆவதற்கு உண்டான மதிப்பெண்களும் அங்க வந்து முக்கியமானதா இருந்ததுனால மீதி உள்ள மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. இந்த 4 மாணவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 மாணவர்கள் இந்த ஆண்டு எங்களது பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் நானு. 2013-14 நான் ஒரு பள்ளியில இன்னொரு லாலுடியில ஒரு நடுநிலை பள்ளியில வந்து பட்டதாரி ஆசிரியரா அசிஸ்டன்ட் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதே எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு நான் அப்போ இருந்த டீச்சர்ஸ் என்ன பண்றோம்னா, நாங்களாவே எங்களுக்குள்ளேயே ஒரு மியூச்சுவலா வந்து பேசிக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுல வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து மாணவர்களுக்கு வந்து கொண்டு போகணும், மாணவர்களை தயார்படுத்தணும்னு சொல்லி தயார் பண்றோம். ஸோ அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னாக்க இந்த அளவுக்கு ஒரு மேட்டுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல், அந்த கைடோ, கடையில கிடைக்கக்கூடியதோ, கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த இதோ, அதே போல சாட்டுக்கு வந்து இதைதான் படிக்கணும், இப்படிலாம் படிச்சா அதான் சேட் ஆகலாம், இந்த அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து இவ்வளவு தெளிவான விஷயங்கள் அந்த காலகட்டத்துல ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த சமயத்துல வந்து மேத்ஸுக்கு அப்போ இருந்த ஒரு டீச்சரு, சயின்ஸுக்கு நான் எடுத்துட்டு இருந்தேன், சோசியலுக்கு இன்னொரு டீச்சர், இப்போ 3 பேரும் சேர்ந்து அது போல தயார் பண்ணோம். அப்போ அந்த கைடு எல்லாம் பார்த்தோம்னாக்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம பையன் எல்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கைடை வச்சுக்கிட்டு அதை வந்து பிரிச்சு அவனோட பகுதியை பிரிச்சுக்கிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மாணவர்களுக்கு புரியும் விதமா அப்படிலாம் சொல்லி தயார் பண்ணது உண்டு. அதை மாணவர்கள் புரிந்து கொண்டு அப்படியும் பார்த்தா 2 மாணவர்கள் வந்து அந்த வருஷம் வந்து வின் பண்ணிட்டாங்க. 2013-14 ஒரு 2 மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். மேட்டு பகுதி அவ்வளவா எங்களுக்குமே புதுமையானதுதான். ஸோ அந்த சமயத்துல 3 பேருமே அந்த சமயத்துல அவங்க என்ன நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ 2014 இந்த பள்ளி, நான் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரா வந்துட்டோம். ஸோ அப்பவே இருந்தும் நமது பள்ளி மாணவர்களுக்கு இந்த என்எம்எஸ் சார்ந்து செய்யணும் அப்படின்லாம் எண்ணம் இருந்தது. நான் பணிபுரிந்து வந்த பள்ளியானது ஒரு சவாலான சூழலில் இருந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடியும் பேசிக்கிட்டோம். அப்படி ஒரு சவாலாக இருந்த சூழல்ல மாணவர்களுக்கு பேசிக்கா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் வந்து டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கொண்டு வர முடியும், கொண்டு வரலாம், டெக்னாலஜி எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபாட்டோட பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் ஆண்டுதோறும் இந்த கடைசி 2 மாசம் மட்டும் இந்த என்எம்எம்எஸ் தேர்வுக்காக தயார் பண்ணுவோம். ஆனா மாணவர்களுக்கு அது போதுமானதாக இல்லை. அதனால இந்த பள்ளிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆனாலும் என்எம்எம்எஸ் தேர்வில் மட்டும் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு சூழல். எந்த ஒரு மனிதனுக்கும்
தேவை என்பது இருந்தால் மட்டும்தான் தேடுதல் என்பது இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு தேவை என்பது நீடு, ஒரு தேவை என்பது இருந்தாதான் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான தேடுதலை நம்ம வந்து தேடிட்டு இருப்போம். தேடி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாம் வந்து அடுத்த ஒரு நிறைவான நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது நம்ம வந்து எடுப்போம். ஸோ இதுதான் மனித வாழ்க்கையில உள்ள விஷயம். அதையே தான் இந்த எண்ணமும் சார்ந்து ஒரு தேடுதல், ஒரு தேவை எங்களுக்குள்ளும் இருந்தது. அந்த சமயத்துல 2022, 23 அந்த கல்வியாண்டுல லால்குடி பகுதியில பார்த்தோம்னாக்க, அதுக்கு முன்னால வரைக்கும் ஏதோ ஒரு பள்ளியில மட்டும்தான் ஒரு மாணவன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவான். என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல ஏதாவது பள்ளியில ஒரு மாணவன். அப்போ அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. அந்த டீச்சர்ஸ் ஏதாவது அவங்களால முடிஞ்சதை சொல்லி தருவாங்க. ஒரு இவ்வளவு காம்படிஷன் வந்து உண்மையிலே கிடையாது. இவ்வளவு போட்டி மனப்பான்மை, இவ்வளவு படிச்சாகணும், இவ்வளவு கட் ஆஃப் மார்க் கூடும், இவ்வளவு கஷ்டமான கேள்விகள், இது போன்ற அந்த விஷயங்கள்லாம் இல்ல. இப்போ வருஷங்கள் ஆக ஆக விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு, போட்டி மனப்பான்மை அதிகமா போயிடுச்சு, எல்லா மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மையும் கூட. 2022, 23 வட்டார அளவுல ஒரு வட்டார கல்வி அலுவலர் வராரு. அவர் பேரு பிரபு, லால்குடியில. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல, மிடில் ஸ்கூல்ஸ்ல என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல எதனால மதிப்பெண்கள் வந்து மாணவர்களால வாங்க முடியல, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்வு பண்ணி ஆசிரியர் மத்தியிலையும் பேசி ஒரு மனதாக நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கூடிய என்னை வந்து அது அந்த அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அழைச்சி கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதெல்லாம் பேசி கடைசியில வந்து ஒரு பயிற்சி மையம் தொடங்கலாம், வட்டார அளவிலான ஒரு பயிற்சி மையம். இது ஒரு முன்னோடி திட்டம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தந்த பள்ளிகளில் மாணவர்களை தயார்படுத்தி வந்த சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 பள்ளிகள் அப்படின்னு சொன்னோம்னா 19 நடுநிலை பள்ளிகள்ல ஒரு பள்ளியிலிருந்து 3 மாணவர்கள், அந்த 3 மாணவர்களான டாப் 3 அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்ல 3 மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் அப்படின்ற அளவுல ஒரு கிட்டத்தட்ட 19x3 57 மாணவர்கள் வட்டார வள மையம் லால்டியில வந்து ஒரு மையமான ஒரு பகுதியில ஒரு இடத்துல வந்து கூடி வாரந்தோறும் அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுப்பது, அந்த பயிற்சி வகுப்பினை ஒன்றியத்தில் பணிபுரியக்கூடிய கொஞ்சம் நல்லா ஸ்டஃப் உள்ள அந்த நாலேஜ் உள்ள டீச்சர்ஸை வந்து பயன்படுத்தி, சப்ஜெக்ட் டீச்சர்ஸை பயன்படுத்தி இந்த சேட்டுக்கும் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற அந்த திட்டம் அப்போ வந்து தொடங்கப்பட்டதுனால அதுல இருந்த நிறைய படித்த அந்த பிஇ முடிச்ச எம்பிஏ முடிச்ச அந்த ஐடிகே வாலண்டியர்ஸ்லாம் வந்து நல்ல நாலேஜ் பர்சன்ஸ் இருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி அணுகுவது அப்படின்ற ஒரு நாலேஜ் பேஸ் எல்லாம் இருந்ததுனால அவர்களை வந்து மேட்ன்ற பாடப்பகுதிக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த என்எம்எம்எஸ் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையத்தை அரசாங்கம் இது போன்ற மையம் தொடங்கு அப்படின்னு சொல்லல, இது இப்படிதான் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லல, பயிற்சிக்கான ஒரு ஆணை வந்து நமக்கு கொடுக்கல, நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லல. ஆனால் சொந்தமாக இந்த ஒன்றிய அளவில் நாங்கள் எல்லாம் வட்டார கல்வி அலுவலரோடு இணைந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வாரத்துல வெள்ளிக்கிழமை காலையில 9:30 இருந்து சாயந்தரமா 4:10 வரைக்கும் வகுப்பு வச்சு காலையில வந்து விடுறதுக்கு பெற்றோரோ டீச்சர்ஸோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஈவினிங் வந்து 4:10 4 மணிக்கு மேல அந்த பெற்றோரோ இல்ல ஐடிகே வாலண்டியர்ஸோ இல்ல டீச்சர்ஸோ வந்து அந்த மாணவர்களை அழைச்சிட்டு போடுவாங்க. பலதரப்பட்ட பள்ளிகள் ஒரு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட மாணவர்கள் ஒரு இடத்துல வந்து கூடி கிட்டத்தட்ட 57 மாணவர்கள் வந்து கூடி அதுல இருந்து அந்த பயிற்சி மையம் அந்த பயிற்சி வகுப்பு எல்லாம் முடிஞ்சு அப்படி கிளம்பக்கூடிய ஒரு சூழலை சொந்தமாக எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் இல்லாம அலுவலர்கள்ட்ட வந்து வாய்மொழியாக சொல்லி நாங்கள் இது போல செய்து வருகின்றோம் அப்படிங்கிறத சொல்லி தினம் தினம் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக மாணவர்களும் வந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பய உணர்வோட தான் நாம் வந்து அது தொடங்கி செயல்பட்ட ஒரு சூழலையும் நினைவு கொள்கின்றோம். அந்த ஒரு
வட்டார கல்வி அலுவலருடைய அந்த வித்து, அந்த எண்ணம், அந்த விதை, அதற்கு ஒன்றியத்தில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு, அந்த ஈடுபாடு, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அளவில் நானும் இன்னும் 2 ஒருங்கிணைப்பாளர்கள் தாமஸ் ஜெயசீலன், இளஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் இவங்களெல்லாம் நான் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ஆண்டு 9 மாணவர்கள் வந்து வெற்றி அடைந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அப்பொழுது பார்க்கப்பட்டது. அதுவரை ஒரே ஒரு மாணவன் அல்லது அந்த மாணவன் கூட வந்து வெற்றி அடைய முடியாத சூழல்ல இருந்த அந்த லால்குடி ஒன்றியம், இது போன்ற பல ஒன்றியங்கள் இருந்திருக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பு தொடங்கியதன் காரணமாக முதலாம் ஆண்டில் 9 மாணவர்களை வெற்றி அடைய செய்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு மாணவர்களிடம் வந்து அந்த பாடம் சார்ந்த தெளிவுகளை இந்த பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் மூலமாக ஏற்படுத்தியுள்ளோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு அப்பொழுது கிடைத்தது. இந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் முதல் நாள் டைம் டேபிள் போடுவோம். அந்த டைம் டேபிள் போடுறது நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தது. அடுத்தது அந்த எந்த ஆசிரியர் எப்பொழுது வந்து பாடம் நடத்த வேண்டும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கும். அடுத்தது இந்த டெஸ்ட் வாரந்தோறும் நடந்த பாடப்பகுதி அப்பொழுது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, முதல் 2 ஆண்டுகள்ல ஒரு 3 வாரங்கள் முடித்து 4வது வாரத்துல தான் அந்த டெஸ்டிங்கிறத வச்சிருந்தோம். மல்டிபிள் சாய்ஸ் அந்த டெஸ்ட் எல்லாம் அப்படி வச்சிருந்தோம். ஸோ அந்த அப்படி சென்ற பயணம் அது. முதலாம் ஆண்டில் 9 மாணவர்கள் வெற்றி. 2ஆம் ஆண்டுல பார்த்தோம்னாக்க 13 மாணவர்கள் அந்த 9லிருந்து இன்னும் கூடுதலாக மாணவர்கள் வந்து வெற்றி அடைந்தனர். இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டோம், இந்த இந்த 2 ஆண்டுகளையும் பார்த்தோம்னா, இந்த 2022, 23லையும் சரி, 23, 24லையும் சரி, ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில வட்டார அளவில் நடந்த அந்த பயிற்சி மையத்தின் வாயிலாக நான் செலக்ட் ஆயிட்டேன், நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும், NMOS தேர்வை பொறுத்த வரைக்கும். ஆனால் எங்களது பள்ளி மாணவர்கள் அந்த தேர்வுகளில் அந்த ஆண்டுகளில் தேர்ச்சி அந்த மதிப்பெண்களை வந்து செலக்ட் ஆகக்கூடிய மதிப்பெண்களை பெறவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. அப்ப இன்னும் தேடுதல், இன்னமும் நம்ம வந்து நம்மளுடைய பள்ளிக்கான விஷயங்களை சாதிக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரு காரணத்தினால கடந்த ஆண்டு 2024 ஏப்ரல் மாத கடைசியிலேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்களது பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் மே மாசத்திலேயே நம்ம வந்து கிளாஸஸ் தொடங்கிட்டோம். இதுல ஒரு நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த எங்களது பள்ளியிலும் சரி, அதாவது இப்போ லால்குடி பயிற்சி மையத்துல வந்து பார்த்தோம்னா 15 ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து செய்தோம். இதோடைய ஃபாலோ அப் எப்படி இருக்கும்னா, அந்தந்த பள்ளியில வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை தயார் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ஃபாலோ அப் இருக்கும். எங்களது பள்ளியில என்ன பண்ணியிருந்தோம்னா 2022, 23ல இருந்தும் சரி, 23, 24 சரி, இப்போ இந்த ஆண்டும் சரி, மேட்டு பகுதிக்கு துபாயிலிருந்து ஒரு வாலண்டியர், அவர் பேர் வந்து சார் வந்து குமார், அவர் பேங்க் மேனேஜர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு ஆன்லைன் வகுப்பு எடுக்க வந்த ஒரு டியூட்டர், எங்களது பள்ளிக்கு ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எடுக்க வந்தவங்க. அப்படி பழக்கமாகி இந்த NMMSக்காக இந்த மாணவர்களை தயார்படுத்துவதற்கு மேட் பாட பகுதிக்கு அவர் வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் வந்து அவர் கடினமான உழைப்பை ஆன்லைன் வழியாக அவர் கொடுத்திருந்தார். ஸோ இங்க வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இதுக்கு வந்து எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். மேத்ஸுக்கு வந்து மேரி கிறிஸ்டினான்னு ஒரு டீச்சரு, சயின்ஸுக்கு வந்து செல்வின்ற டீச்சரு, அடுத்தது சோசியல் சயின்ஸுக்கு இங்க நான் இங்க இந்த பள்ளியில நான் இப்போ NMMSக்காக தயாராகிட்டேன். இந்த ஒரு பேக்கப்ல போயிட்டு இருக்கும் பொழுது, அப்படி இவ்வளவு சீரியஸா பண்ணியுமே மாணவர்களுக்கு வெற்றி இலக்கு அடையலைன்னு சொல்லதான் 2024 ஏப்ரல் மாதத்துல என்ன பண்ணிட்டோம்னா, மே மாதம் முழுவதும் ஆன்லைன் வகுப்பு 4 நாட்கள் மட்டும் தான் லீவு. ஸோ நான் மீதியில நாட்கள் வந்து பார்த்தோம்னா டீச்சர்ஸுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, அந்த ஆன்லைன் கிளாஸை முடிச்சுட்டு அதோட ஃபாலோ அப் முடிச்சுட்டு தான் அவனுடைய ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற அளவுல மே மாதம் முழுவதும் இந்த 2024 மே மாசத்துல வந்து எப்படி பண்ணியிருந்தோம் எங்க ஸ்கூல்ல. 2024 ஜூலை மாசத்துல தான் லால்குடியில சென்டர் ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஓரளவு
எங்களது பள்ளியில் ஒரு ட்ரையல் பார்த்துட்டோம். எந்த அளவுக்கு இந்த வருடம் நம்ம வந்து தொடங்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2024 ஜூலையிலேருந்து பார்த்தோம்னாக்க, ஒரு பேட்டர்ன் மாத்திட்டோம் நம்ம. அதாவது என்னன்னாக்க, 3 வாரத்துக்கு ஒரு தடவ வந்து டெஸ்ட் அப்படின்னு வச்சிருந்த ஒரு சூழல, வாரந்தோறும் நடத்தின பாடத்த அடுத்த வாரத்துல, இன்னைக்கு நடத்தின பாடப்பகுதிய அடுத்த வாரத்துல வந்து டெஸ்ட் வைக்கணும் அப்படின்ற அளவுல, ஒரு ஸ்லிப் டெஸ்ட் 30 நிமிஷம் டெஸ்ட். அத முடிச்சுப்புட்டு, அதுவும் அந்த 30 நிமிஷம் டெஸ்ட் எப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா, மாணவர்கள் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ்ன்னும் போது, ஒரு கேள்வி கேட்டு 4 விடை எழுத சொல்லும் பொழுது, எங்க அவன் வந்து இந்த நம்மளுடைய பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய இங்கி பிங்கி போட்டு போடுவானோ அப்படின்ற அளவுல விட்டுறக்கூடாது. அவன் படிச்சு வந்து எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு சூழல்ல, அந்த படிச்சு வந்து எழுதக்கூடியதுக்காக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்ல வந்து அவனுக்கு கேள்வி கேட்டு, படித்திருந்தால் அவன் எழுதுவான், இல்லைன்னா விட்டுருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, அப்படியாக இந்த தடவை வந்து எங்களது பள்ளியிலும் சரி, லால்டி பயிற்சி மையத்திலும் சரி, தொடக்கம் முதலே வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்ல வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு ஆம், அப்படி பண்ணியிருந்தோம். இந்த லால்டி பயிற்சி மையத்துல எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட் நாளைக்கு வருதுன்னாக்க, இன்னைக்கு எங்களது பள்ளி மாணவர்கள் இங்கே ஒரு ப்ரீ டெஸ்ட் எழுதிருவான். அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. நாங்களா ஒரு தயார் பண்ணி குடுப்போம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீ டெஸ்ட் எழுதிட்டு, அதோடைய அனலைசிஸ் வந்து எல்லாம் பேசி, ஏன் இந்த மார்க் கம்மியா வச்சு, என்ன படிக்கலையா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு, அவன வந்து அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு வந்து தயார்படுத்தி அனுப்புவோம். இது வாரந்தோறும் நடந்த ஒரு விஷயம். இதற்காக நிறைய மெனக்கெடுதல் எங்களது பள்ளி ஆசிரியர்களும் செய்திருக்கோம். எங்களது பள்ளி அளவுல. அதுல பார்த்தோம்னா, காலையில எழுப்பி விடுறது வந்து பார்த்தோம்னா, ஒரு 4 மணி, 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறதுக்கு எங்களது பள்ளி ஆசிரியை அ இங்கிலீஷ் டீச்சர் கீதா அப்பான்னு. அவங்கள எழுப்பி விட்டுருவாங்க. மாணவர்கள் சில மாணவர்கள் வந்து எழுவ தயங்குவாங்க. சில மாணவர்கள் எழுந்து படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதேபோல எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாணவர்களை பிளான் பண்ணி, எந்த அளவுல வந்து இவனுக்கு எளிமைப்படுத்தி, இவனுடைய பாடப்பகுதிய முடிக்கலாம், பாட தெளிவு வந்து குடுக்கலாம். அப்படின்ற விஷயம்லாம் எங்களது பள்ளி ஆசிரியர்கள், மேத்ஸ் எடுத்த டீச்சரும், சயின்ஸ் எடுத்த டீச்சரும் திட்டமிட்டு நிறைய மெனக்கெடுதல் செஞ்சதுனால, நோ குவார்ட்டர்லி லீவ், நோ ஹால்ஃப் இயர்லி லீவ், நோ பொங்கல் லீவ், எந்த விடுமுறையும் மாணவர்களுக்கும், அதாவது என்எம்எம்எஸ் படிக்கக்கூடிய எங்களது பள்ளி மாணவர்களுக்கும் சரி, என்எம்எம்எஸ் வகுப்பு எடுக்கக்கூடிய எங்களது ஆசிரியர்களுக்கும் சரி, மனதளவில் நான் வந்து தயாராகி, நமக்கு இலக்கு கடந்த 2 ஆண்டுகளில் நாம் இழந்த அந்த ஒரு மதிப்பினை பெற வேண்டும். அந்த இழந்ததை மீட்டு எடுக்க வேண்டும். அதற்காக இந்த ஆண்டு எல்லா விதமான விஷயங்களையும் அ அதாவது எல்லா விதமான விஷயங்களும் சொன்னோம்னாக்க, டீச்சர்ஸ் உடைய அந்த அ ஓய்வு நேரத்தையும், டீச்சர்ஸ் உடைய விடுப்பு காலத்தையும் எல்லாமே என்ன பார்த்தோம்னாக்க, இந்த மாணவனுக்காக அ திட்டமிட்டு வடிவமைத்து, இந்த மாணவர்களை தயார் செய்து ஏன்னா, ஒரு ஏற்கனவே சொல்லுவாங்க நம்ம அதாவது காலத்தின் அவசியம் வந்து யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. மணியுடைய அவசியம். இத வந்து இவங்கள்ட்ட கேட்டா எவ்வளவு மணி இருந்தா நான் வந்து இத சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிமிடம், நொடி, மைக்ரோ வினாடியுடைய அந்த அவசியம் வந்து யாருக்குன்னா ஓட்டப்பந்தயத்துல ஓடக்கூடிய அந்த வீரர்களுக்கு தான் தெரியும். 1 மைக்ரோ வினாடி, 2 மைக்ரோ வினாடியில முதல் பரிசை இழந்தவர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலத்தின் அவசியத்தை நான் வந்து உணர்ந்ததுனாலும், அந்த 2 ஆண்டுகள்ல இவ்வளவு உழைத்தும் நம்ம மாணவர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கலையேன்ற ஒரு அந்த அடிப்பட்ட அந்த வலி, வேதனைகள் கூடுதலாக இருந்ததுனாலயோ என்னமோ தான், இந்த ஆண்டு பல வகைகளில் முயற்சி செய்து, இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த தேர்வில், என்எம்எம்எஸ் தேர்வில் நல்லாவே எங்களது மாணவர்கள் அட்டன் பண்ணாங்க. இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்துல ஒரு 4 மாணவர்கள் வந்து மட்டுமே வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 4 மாணவர்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஆனா செலக்ஷன் ஆக முடியவில்லை. இப்படியாக எங்களது பள்ளி மாணவர்கள் இந்த இடத்துல இவ்வளவு வின் பண்ணிட்டாங்க. லால்குடி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் எழுதிய மாணவர்கள்ல 19 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க.
இந்த லால்குடி ஒன்றியத்துல எழுதினா ஒரு 19 மாணவர்கள்ல ஒரு மாணவி மட்டும்தான் வேக ஸ்கூல்ல வந்து அவங்கள வந்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸா தயார் பண்ண மாணவி. மீதி 18 பேர் எல்லாருமே இந்த என்எம்எம்எஸ் பயிற்சி மையத்துல எங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு பயிற்சியின் வாயிலாக வெற்றி அடைந்த மாணவர்கள் என்பதை இந்த தருணத்துல வந்து மன மகிழ்வோடு தெரிவிச்சுக்குவேன் நான். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பேசலாம், ஆனா அது டாக்குமெண்ட்ரி ஆயிடுமோ அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் கட் அண்ட் ஷார்ட் பண்ணி வந்துட்டோம் நம்ம. தமிழ்நாடு முழுக்க 6695 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். திருச்சி மாவட்டத்துல 293 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. லால்குடியில வந்து 19 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல நம்ம லால்குடி பயிற்சி மையத்தின் மூலமாக 18 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு. எங்களது பள்ளியான எசனட்டோவை பள்ளியில 4 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல நாங்க உணர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னாக்கா, 8ஆம் வகுப்புல நேரடியா போய் இந்த மாணவர்கள்ட்ட போய் நம்ம பாடம் நடத்தி ஒரு தெளிவுபடுத்த முடியாது. ஏன்னா 7ஆம் வகுப்பு பாடமும் படிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க வந்து கடைசியில போன வருஷத்துல வந்து 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியை அந்த ஏப்ரல் மே மாசத்திலேயே வந்து தொடங்கி, அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து சைமெல்லாம் வந்து விட்டு போன 7ஆம் வகுப்பு பாடத்தையும் அப்படியே வந்து 8ஆம் வகுப்பு பாடத்தையும் கொண்டு போனதுனாலதான் பாட தெளிவு என்பது மாணவர்கள்ட்ட கிடைச்சது. நிறைய அதுல பிரச்சனைகள்லாம் இருந்தது. பாடம் நடத்தும் போது நடத்திடுவோம் நம்ம, மாணவர்கள் வந்து அது படிப்பதற்கு போதுமான அவகாசம் வந்து கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய திட்டமிடணும். அடுத்தது இது எல்லா மாணவர்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் தான். ஏன்னா நம்ம பாடம் நடத்திட்டே இருந்தோம்னாலும் மாணவர்கள் வந்து வாயை பார்த்துட்டே விட்டுருவான். அவனுக்கு வந்து மீதி டைம் இருக்காது. நம்ம நடத்துறதை வச்சே சில மாணவர்கள் எழுதுவதும் உண்டு. ஆனா எல்லா மாணவர்களும் நடத்துறது மட்டுமே வச்சு எழுத போவது இல்லை. அப்போ அவன் வந்து என்ன பண்ணியான்னா தனியா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவனுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதான் லாங் டேர்ம் மெமரிக்கு வழிவகுக்கும். அந்த வகையில மாணவர்களுடைய அவுட்புட் என்பது இந்த இடத்துல முக்கியம். நம்ம என்னதான் நம்ம வந்து டீச்சிங் எல்லாமே கொடுத்தாலும், இன்புட் கொடுத்தாலும் மாணவர்கள்ட்ட இருந்து அவுட்புட் வேணும். இந்த ஆண்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, மாணவர்களை வந்து அவுட்புட் கொடுப்பதற்காக என்ன வழி, நம்மளே நடத்திக்கிட்டு நம்மளே வந்து மன திருப்தி அடைஞ்சுக்கிட்டு அவன் பாஸ் ஆயிடுவான் நம்ம நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி போவதை விட, அவங்கிட்ட இருந்து என்ன வருது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்லிதான் இந்த வருஷம் நிறைய டெஸ்ட் வச்சிருந்தோம். ஆல்ரெடி பயிற்சி மெத்தடுக்கு பார்த்தோம்னா 40 டெஸ்ட், எங்களது பள்ளியில பார்த்தோம்னா இன்னொரு 30 டெஸ்ட் சேர்த்து எழுதிருப்பாங்க. கிட்டத்தட்ட 70 டெஸ்ட் வந்து எங்களது பள்ளி மாணவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பின்னால உள்ள அனாலிசிஸ், அப்போ என்ன எதனால மார்க் கம்மியாகுது, இன்னும் என்ன பண்ணணும், இது போன்ற பண்ணதுனாலதான் இந்த எண்ணிக்கை வந்தது. ஆனா இன்னும் எண்ணிக்கை அதிகமாகணும். நாங்க மாணவர்கள்ட்ட கொடுத்திருந்த இன்புட்டுக்கு மாணவருடைய அவுட்புட் இன்னும் நல்லா வந்திருக்கணும். அது காலப்போக்கில் வந்து இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா பள்ளி தலைமை ஆசிரியராக 4 மாணவர்களை வந்து வெற்றியடைய செய்துட்டோன்ற ஒரு மன மகிழ்வு. ஒருங்கிணைப்பாளராக 18 மாணவர்களை வந்து வெற்றியடை செய்திருக்கின்ற ஒரு மனநிறைவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம்னா முதல் வருஷம் 9 மாணவர்கள், அடுத்து 13 மாணவர்கள், அடுத்து 18 மாணவர்கள், மொத்தம் 30 பேர் வந்து இந்த 3 ஆண்டுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 1 அப்படின்னு வந்த அந்த எண்ணிக்கை இப்போ வந்து வருஷத்துக்கு 3 வருஷத்துல பார்த்தோம்னா 30 பேர் அப்படின்ற அளவுல வந்து இருக்கிறது. அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சியோட இன்னைக்கு இருக்கோம். இந்த வகையில் இந்த என்எம்எம்எஸ் அந்த பயிற்சியை வட்டார அளவில் நடத்துவதற்கு வித்திட்ட வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும், இந்த லால்குடியில செய்யக்கூடிய இந்த பயிற்சி மையம் வந்து நல்லபடியா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்துல உள்ள பல ஒன்றியங்களையும் இது போல செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடலை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. சில பேர் வந்து செய்யலான்ற ஒரு இதுல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை செய்ய முடியாம விட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய இடர்பாடுகள் அதுல இருக்கு. அந்த அளவுல ஒரு ஒரு முன்னோடியான ஒரு திட்டமாக அந்த என்எம்எம்எஸ் பயிற்சி மையத்தை ஒரு ஒன்றியத்துல தொடங்கிவிட்டோம். அதை தொடர்ந்து 3 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சது. அதுக்காக இந்த வட்டார கல்வி அலுவலகத்துக்கு பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இணைந்து ஒருங்கிணைப்பாளர் செயல்பட்ட தாமஸ் ஜெயசீலன், இளஞ்சே சென்னிசா அவர்களுக்கும், பணிபுரிந்த அந்த அன்பு வேண்டுகோளுக்கு இணைந்த
அவர்களது பள்ளி பணியை பள்ளியில் செய்து கொண்டு இங்க வந்து பயிற்சி மையத்துல வந்து பாடம் நடத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும், அதே போல எங்களது பள்ளியில வந்து பள்ளி தலைமை ஆசிரியராக நான் வந்து ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு அஹ், ஆசைப்பட்டாலும் அதை தொடர்ந்து செயல்படுத்திய எங்களது பள்ளி மேத்ஸ் டீச்சர் மேகு கிருஷ்ணா, சயின்ஸ் டீச்சர் செல்வி, காலையில மாணவர்கள் கூட்ட கீதா டீச்சர். எங்களுடைய பள்ளியில வந்து ஆன்லைன் வகுப்பு 3 வருடங்களாக ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்க மேட்டு பாடப்பகுதி நடத்திட்டு இருக்க திரு குமார் சார் உள்ளிட்ட அனைவருக்குமாக இந்த தருணத்துல வந்து அந்த வெற்றி நிகழ்வுல மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுதலை பெருமிதம் அடைகின்றோம். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு மூலமாக எங்களது நண்பர்களுக்கு என்னோடு இணைந்து அவர்களோடு நான் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக கிடைத்த ஒரு வெற்றி அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல செழுங்கிளை அப்படின்ற இந்த தலைப்புல தொடக்கத்தில் சொன்னது போல ஒரு மரம் வளர்வதற்கு கிளைகளும் இலைகளும் எவ்வளவு முக்கியமானதோ அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் திறமைகளை தொடர்ந்து வெளிப்படுத்திட, மென்மேலும் வளர்ந்திட நல்ல நண்பர்கள் தேவையானவர்கள். இதுதான் செழுங்கிளையுடைய ஒரு நல்லது அர்த்தமாக புகழ்படுகின்றது அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு என்னையும் இன்னும் மென்மேலும் வளர்வதற்காக உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும், கிளைகள் போன்ற எனது இந்த ஆசிரியர் நண்பர்களையும் அனைவரையும் அதே சமயத்துல எங்களது இந்த வெற்றிக்கு காரணமான மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் எங்களுக்கு கிடைத்தக்கூடிய அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் எங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகளை நல்லபடியா பயன்படுத்தி இருக்கோம்ன்ற ஒரு மன நிறைவோட நன்றி பாராட்டி இந்த ஒரு வாய்ப்பினை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதற்காக எண்ணம சார்ந்தும் என்னுடைய நன்றியையும் கூடுதலா இன்னைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து பொதுவா சொல்லாம பெயர்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். பார்வையாளர்களுக்கு வந்து அது கொஞ்சம் சங்கோச்சப்படுற மாதிரி சூழலா இருந்தாக்கா மன்னித்தர்களும். இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திருவாளர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் கற்பகவள்ளி அவர்களுக்கும் சகிதம் படைப்பும் தளத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்குமாக இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துள்ளேன். நன்றி. நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரரே. மாநில அளவில் நடக்கக்கூடிய தேசிய வழி வருவாய் மற்றும் திறன் படிப்பிற்கான உதவித்தொகைக்கான ஒரு தேர்வு என்பது எந்த ஆண்டு 2008ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகள் 2013ஆம் ஆண்டில் எவ்வாறு இருந்தது? ஒவ்வொரு கட்டமாக அதில் அந்த முதன்மை தொடக்க கல்வி அலுவலர் திருவாளர் பிரபு அவர்களுடைய முன்னெடுப்பு, தங்களுடைய ஒருங்கிணைப்பு என்று ஒவ்வொரு விடயத்திலும் இந்த லால்குடி ஒன்றிய அளவில் பயிற்சி மையமாக எவ்வாறு இது உருவெற்றது, அதில் மாணவர்களுடைய பங்களிப்பு, பெற்றோர்களின் பங்களிப்பு, அந்த 15 ஆசிரிய பெருமக்களின் பங்களிப்பு, 3 ஆசிரிய பெருமக்களின் ஒருங்கிணைப்பு என்று ஒவ்வொரு விடயத்தை பற்றியும், அது மட்டுமல்லாமல் இந்த தேர்வில் எந்தெந்த பகுதிகளில் கேள்விகள் இருக்கும், அதற்கு எவ்வாறு நீங்கள் முன் தயாரிக்கின்றீர்கள் என்பதை குறித்த பார்வையினையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக எனது பள்ளி நினைவுகளுக்கு சென்று வருகின்றேன். அந்த காலகட்டத்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற எனக்கு ரயில்வே துறையிலான ஒரு தேர்வு திருச்சி கேம்பியன் பள்ளியில் நடைபெற்றது. எனது தந்தையார் அவர்கள் கூட்டி சென்றார்கள். அந்த தேர்வினை எதிர்கொண்ட விதம் எனக்கு இன்னும் நன்கு நினைவில் இருக்கின்றது. எந்த ஒரு போதிய அளவு பயிற்சியோ முயற்சியோ இல்லாமல் எழுதிய தருணங்கள் மனக்கண் முன் நிழலாடின. இன்றைய மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் எவ்வாறு இது போன்ற திறனறிவு தேர்வுகளை எதிர்கொள்வது, எந்தெந்த பாடங்களில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதில் உள்ள திறன் மிகுந்த ஆசிரியர்களை சரியான இல்லம் தேடி கல்வி வாயிலாக வந்த ஆசிரியர் பெருமக்கள்
பொறியியல் முடித்தவர்கள் மற்றும் மேல் படிப்பு படித்தவர்கள் என்று ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்களையும் திறனாய்ந்து அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு எந்த இடைவெளியில் தேர்வுகள் நடத்தினால் சிறப்பாக அவர்களை வழிநடத்த இயலும் என்பதை போன்ற இலக்குகளை திட்டமிட்டு ஒவ்வொரு சூழலிலும் அவர்களை திறம்பட வழிநடத்தியது. அத்தோடு நில்லாமல் தத்தமது பள்ளிகளிலேயும் இந்த திட்டங்களை வெகு சிறப்பாக முன்னோடி திட்டமாக கொண்டு வருவது, ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் சிறந்த மாணவர்களின் திறனை அடையாளமிட்டு காட்டுவது, இது போன்ற நிகழ்வுகள் வாயிலாக அவர்கள் எதிர்காலத்தில் திறனறிவு இதாக கையாள்வதற்கான ஒரு அடித்தளத்தை கட்டமைப்பினை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வளம் மிகுந்த சமுதாயத்தினை உருவாக்கக்கூடிய இந்த செழுங்கிளைகளாக இன்னும் அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய வேர்களாக இங்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பணிகளையும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இது போன்ற முன்னெடுப்புகள் நிச்சயமாக முன்மாதிரியான மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டினை உறுதி செய்யக்கூடிய முன்னெடுப்புகள், தமிழகத்திற்கே ஒரு முன்னோடியான ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது என்பது சாதாரணமாக எளிதில் வார்த்தைகளில் கடந்து செல்லக்கூடிய விடயமில்லை. இன்று கூட தாங்களுக்கு பள்ளிகள் செல்லக்கூடிய சூழல், மாணவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் எங்களுக்கென போதிய நேரம் ஒதுக்கி மிகவும் தெளிவாக அற்புதமாக வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் இன்றைய நிகழ்வினை செழிப்புற தந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று செழுங்கிளை தொகுப்பில் மாநில திறனறிவு போட்டி என்கின்ற மத்திய தேசிய வழி திறனறிவு மற்றும் படிப்பிற்கான உதவித்தொகை வருவாய் வழி மற்றும் திறனறிவு போட்டித் தேர்விற்கான வழிமுறைகள் குறித்த பார்வையினை 8ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இதனை படிக்கும் பொழுது அவர்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மேற்கல்வி மேற்கொள்வதற்கு வருடத்திற்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இது சார்ந்த தெரிவுகளை நமக்கு வெகு சிறப்பாக தந்த நல்லாசிரியர் தலைமை ஆசிரியர் க. திருமாவளவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். நாளை நமது தளத்தில் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் தலைப்பில் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வை கேட்டதோடு நிறுத்தி கொள்ளாமல் தங்களுக்கு அருகில் இருக்கும் பள்ளிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ இதனை பற்றிய தகவல்களை கொண்டு சேர்த்திட ஒவ்வொரு நண்பர்களையும் அன்புடன் வேண்டுகின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செழுங்கிளை அப்படிங்கிற தொகுப்புல மாநில திறனறிவு போட்டி அதை பத்தி நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் மிகவும் விளக்கமாக எடுத்து கூறினார். அப்படின்னா முதல்ல அந்த தேர்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. NMMS அப்படின்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது, அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு திட்டம். அது தேசிய அளவுல ஒரு வருமானத்திற்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்க நிர்ணயிச்சிருக்க வருமானம் முன்னாடி எல்லாம் 1 லட்சம் அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ 3,50,000 ரூபாய்க்குள்ள பெற்றோர்களின் வருமானம் இருக்கும் அதற்குள் இருக்கிற குழந்தைகள் நம்ம அதுல கலந்துக்கலாம். அந்த தேர்வு எப்ப நடக்கும் அப்படின்னாக்க அந்த தேர்வு 8ஆம் வகுப்பு குழந்தைகள் டிசம்பர் மாதம் பொதுவா நடக்கும். அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 இந்த 4
வகுப்புகள்ல அவங்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபாய், அப்படி வருடத்துக்கு 12,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை கிடைக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல என்ன இத பொதுவா சொல்லணும் அப்படின்னாக்கா, டேலண்ட் எக்ஸாம் அப்படின்றத ஒரு பேச்சுவாக்குல சொல்றது. டேலண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு பயிற்சி ஆசிரியர்களுக்குமே கொடுப்பாங்க. அந்த பயிற்சி ஆசிரியர்கள் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். சில ஆசிரியர்கள் ரொம்ப பொறுப்போட ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றவர்கள் ஒரு சிலர் ஒரு சாதாரண ஒரு பயிற்சி வகுப்பாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய முயற்சி எடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாணவர்களுக்கு இன்னும் அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும். டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய அந்த தேர்வு அப்படிங்கிறது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் நடந்தது. அதற்கப்புறம் இப்போ ஏப்ரல்ல தான் நமக்கு அந்த ஒரு முடிவுகள் கிடைச்சது. வருடத்திற்கு தமிழ்நாட்டுல மட்டும் 6695 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல பார்த்தோம்னா 90 கேள்வி மார்க்குக்கான கேள்வின்னு பார்த்தா மனத்திறன் சார்ந்த தேர்வு மேட் MAT அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் SAT தேர்வுகள் அதுலயும் 2 தேர்வுகள் நடக்குது. இதுல கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் சார்ந்த கேள்விகள் வருது. ரீசனிங், நான் ரீசனிங் இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். இப்ப 7வது வகுப்பு முழுக்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுவும் அந்த 8வதுல அந்த தேர்வு நடக்கிற சமயம் வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்களோ அதுல இருந்து அந்த கேள்விகள் வரும். இதுல ஒரு ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிறதும் இருக்கு. BC, MBC இந்த மாதிரியான ரிசர்வேஷன் கோட்டாவும் இருக்கு. இல்ல இவ்வளவு பேருக்கு தேர்வாகிறாங்களே, இது ரொம்ப சுலபமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. ரொம்ப ரொம்ப கடினமா தான் இருக்கும் அதுல தேர்வாகிறது அப்படிங்கிறது. அவ்வளவு சுலபம் கிடையாது. நிறைய பேர் தேர்வாகிட்டு இருந்தாலும் நான் இந்த பள்ளியில கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு முதல்வராக பணியாற்றிட்டு இருந்தாலும் மாணவர்கள் அதிகம் தேர்வாகவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அப்ப இது மட்டும் பத்தாது, இப்ப நம்ம எடுக்கிற முயற்சிகள் பத்தாது, இன்னும் கூடுதல் முயற்சி தேவை அப்படின்னு சொல்லி அந்த லால்குடி வட்டார அளவுல நம்ம ஒரு பயிற்சி மையம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார் ஐயா அவர்கள். அந்த மாதிரி இது அரசாங்கம் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி கிடையாது அப்படிங்கிறதுனால இது தனிப்பட்ட முறையில ஒரு ரிஸ்க் எடுத்து குழந்தைகளை அனுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு இது எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி பயிற்சி நடத்துறாங்க. இதுல முதல்ல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி 9 மாணவர்களும், அதுக்கு அடுத்த வருடத்துல 13 மாணவர்களும் தேர்வு பெறுறாங்க. இந்த பயிற்சி மையத்தின் மூலமாக ஒரு ஒருங்கிணைப்பாளராக வெற்றி பெற்றாலும் தன்னோட பள்ளியை சார்ந்தவர்கள் யாரும் தேர்வாகல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. அதனால நம்ம இன்னும் கூடுதல் பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2024 மே மாதத்துல இருந்தே நம்ம தொடங்கலாம். விடுமுறை எல்லாம் வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி எடுத்துக்கிற குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறு ஒரு விடுமுறை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது. தொடர்ந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்டுக்காக முன்னாடி துபாயில இருந்து ஆன்லைன்ல ஒரு ஐயா அவர்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆன்லைன் வகுப்பு பயிற்சி கொடுத்தவரு இப்ப மேட்டுக்கும் பயிற்சி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அனைவரும் சேர்ந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், இப்படி பள்ளி எல்லோருமே சேர்ந்து எடுத்த முயற்சியில இந்த வருடம் லால்குடி அளவுல 19 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல 18 பேர் இந்த பயிற்சி மையத்தை சேர்ந்தவங்க. அதுல 4 பேர் நம்முடைய பள்ளியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாரு. நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு டேலண்ட் எக்ஸாம், இது ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க, படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு கிடைக்கும் உதவித்தொகை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். அதுவும் ஒரு செய்தியாக கடந்து போயிருப்போம். ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் அந்த மாணவர்களுக்கு அது ஒரு சாதாரண தேர்வு கிடையாது. அது எந்த அளவுக்கு ஒரு கடினமா இருக்கு, கடினமான சூழ்நிலையில இருந்த பள்ளி, இப்படி பல விஷயங்களை தாண்டி அது வெற்றி பெறணும் அப்படிங்கறத எந்த அளவுக்கு ஒரு கூட்டு முயற்சியும் தேவைப்படுது. மாணவர்கள் படிக்கிறது மட்டுமல்லாமல் அதற்கு போதிய ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்கணும். அதை தாண்டி பள்ளி நிர்வாகம், இப்படி அனைவரோட கூட்டு முயற்சியும் ஒரு மாணவனின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் அரசாங்கம் கொடுக்கும் மாணவர்களுக்காக கொடுக்கும் திட்டங்கள் என்ன, இது எல்லாமே ரொம்ப விளக்கமா அழகா இன்னைக்கு
அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல தெளிவாக எடுத்து விளக்கமாக கூறிய திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். சித்ரா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். மாநில திறனறிவு போட்டிய ஐயா திருமாவளவன் ஐயா முதல்ல அவங்க முயற்சி செய்து மற்ற ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து போட்டி தொடர்பான அந்த படிப்பு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்கான தயாரிப்புகளை ஆசிரியர்கள் முதலில் தயாரித்து அரும்பாடுபட்டு மாணாக்கர்களை உருவாக்கியிருக்காங்க. ஐயா சொன்னாங்க, எப்ப தேவையோ அப்பதான் தேடல் அதிகமாகணும். உண்மைதாங்க ஐயா. உலக வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா விஞ்ஞானிகளும் சரி மற்ற அறிஞர்களும் சரி இந்த உலகத்துக்கு தேவையானதைத்தான் அவங்க தேடலா உணர்ந்து அப்புறம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து நம்ம பயனுடைய அருமையான வாழ்வை இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வாழ்றோம். ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது ஒழுக்கம், அடுத்து கல்வி. அந்த கல்வியை திறம்பட நீங்க ஒருங்கிணைந்து கொடுத்தது நீங்க பேசுறப்பவே கேட்டப்பவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்வா இருந்ததுங்க ஐயா. ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படின்னு உங்க பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமே அதை செயல்படுத்தியிருக்காங்க. பல மாணாக்கர்களுக்கு பல விதத்துல நீங்க நல்லதை செஞ்சிருக்கீங்க. நீங்களும் உருவாகி மாணாக்கர்களையும் உருவாக்கியிருக்கீங்க. செய்தித்தாளில் நான் வரி வரியா உங்களுடைய அந்த நல்ல அந்த தன்மையை நான் வாசித்தேன். மாணாக்கர்களுடைய நல்வாழ்வுக்கு நன்னறியாளராக இருந்த உங்களை மனதார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. உங்களை போன்ற ஆசிரியர்களால தான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலைத்து இருக்கு, என்றைக்கும் நிலைத்து இருக்கும் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா. சித்ரா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அருமையான செஷன் சார். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். ரொம்ப நல்லா ஒருங்கிணைச்சு நல்லா பண்ணிருக்கீங்க. வெற்றியும் அதிக அளவுல கிடைச்சிருக்கிறதுக்கு உங்களுடைய தலைமையில மற்ற ஆசிரியர்களுக்கும் சேர்த்து பாராட்டுக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபீல்டுல நம்ம இருக்கிறனால சரி கொஞ்சம் நம்மளும் பேசுவோம் அப்படின்னு வந்தேன். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நானும் 2014 இந்த ஸ்கூல்ல வந்ததுல இருந்து அவர் சார் சொல்ற அதே டைம்ல தான். அப்பதான் அதை பத்தின ஒரு அவேர்னஸே வருது. ஓ, ஒவ்வொரு வருஷமும் இருந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் முன்னெடுப்பு எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. என்எம்எம்எஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. இதுல என்ன அப்படின்னா, அப்ப மெட்டீரியல்ஸ் இப்ப ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா வசதி எல்லாமே இருக்கு. அப்ப கொஞ்சம் லிமிட்டடா தான் இருந்தது இந்த தகவல்கள் பெறுவதற்கு. அந்த மெட்டீரியல்ஸ் அங்கங்க கேட்டு வாங்கி, இதுக்கு முன்னாடி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இந்த இது கொஸ்டின் பேங்க் வாங்கி, இது மாதிரி தான் பண்ண முடிஞ்சதே தவிர, இது என்ன மாதிரிலாம் வெரைட்டியா வரும், எப்படிலாம் போட்டு பசங்களை பிழிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு இந்த சில விஷயம்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தது. பட் அந்த டைம்லயே கூட எங்க ஸ்கூல்ல சார் சொல்ற மாதிரி 1 மாணவன் 2 மாணவன் அப்படிதான் எங்களுக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வருஷம் வருவாங்க, ஒரு வருஷம் வரமாட்டாங்க. ஒரு பேட்ச் நல்லா இருக்கும். சில பேரு நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் கொடுப்போம். இது எவ்வளவு முக்கியம். 4 வருஷம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போதே உங்க அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்க போற, எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்ல. அப்ப உனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீ மேல மேல படிக்கும்போது இன்னும் அடுத்து என்ன போலாம் போலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பசங்களுக்கு சொல்லி 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 இதை அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்ப ஒரு கொரோனா டைம்ல ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த லெவல் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஆயிட்டுது. பட் ஆஃப்டர் தட் இந்த இதோட வேகம் சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு யூனியன்லயுமே இதே மாதிரி குரூப்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் அப்படிதான் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டீச்சர்ஸ் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு
எல்லா ஸ்கூல்ல இப்ப அறந்தாங்கி யூனியன் வைங்களேன். இப்ப அங்க இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிறோம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ கொண்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியது. அந்தந்த டீச்சர்ஸ் அந்தந்த ஸ்கூலுக்கு அத அவங்க குரூப்ல கொண்டு போய் நாங்க வந்து ஆட் பண்ணி, ஸோ அது ஒரு பெரிய அது ஒரு 4, 5 குரூப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி, அ நெறைய ஆன்லைன் டெஸ்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பேன். ஸோ எவ்ரி வீக்கு 2, 3 டெஸ்ட் வர்ற மாதிரி. அ ஒரு 50 மார்க்ஸ், ஒரு 40 மார்க்ஸ். ஒவ்வொரு லெசன் பை லெசனா. அதுதான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. போன வருஷம் எங்க அறந்தாங்கி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் 49 மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வருடமும் எங்க அறந்தாங்கி யூனியன் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா மாணவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிகாஸ் போன வருஷம் வந்து அந்த கட் ஆஃப் வந்து போன வருஷம் வரைக்கும் என்ன நிலைமை அப்படி இருந்ததுன்னா, பாஸ் ஆன எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அந்த செலக்டட் லிஸ்ட்ல வந்துட்டே இருந்தாங்க இத்தன வருஷமும். பட் இப்ப பயங்கர காம்படிஷன் ஆயிருச்சு. இந்த வருஷம் கூடுதலா நெறைய பண்ணுனனால நல்ல ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிச்சு, இந்த இன்ஜினியரிங், மெடிக்கல் கட் ஆஃப் மாரி பெரிய லெவல்ல போயி, ஸோ போன வருஷம் 72 மார்க்ஸ் வரைக்கும் இருந்த அந்த கட் ஆஃப் மார்க்கு திஸ் இயர் 97ல போய் நின்றுச்சு. 97 வரைக்கும் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த மாரி இதெல்லாம் ஆயிருக்கிறனால, பாஸ் ஆன ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்டட் லிஸ்ட்ல நெறைய பேர் வர முடியாத ஒரு பெரிய அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வர முடியாத பெரிய கஷ்டமான இது. எங்க ஸ்கூல்ல 7 பேர் பாஸ் ஆகியும், என்ன பெரிய விஷயம் அப்டின்னா, ஒரே ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் தான் செலக்டட் லிஸ்ட்ல நேம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பெரிய கொஞ்சம் நமக்கு பசங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நார்மல் ஆயிருவாங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு, இது வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருந்தது. ஸோ இது டீச்சர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் வேற. பாஸ் ஆனா மட்டும் போதாது. இன்னும் நெறைய மார்க்ஸ் இப்ப டிஆர்பி எழுதுறோம், டிஇடி எழுதுறோம். இப்ப வந்து 100 மார்க்ஸ் வாங்குனாலாம் ஒண்ணும் யூஸ் ஆகுறதில்ல. ஸோ 110, 120, 130 அப்படிலாம் மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க போனா தான் நமக்கு வந்து வெயிட்டேஜ் வச்சு ஜாபுக்கோ இதுக்கோ கிடைக்குது. ஸோ இது ஒரு பிகினிங் மாதிரி. 8த் ஸ்டாண்டர்ட்லயே பசங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் குடுக்குறோம். ஸோ நீ அதிகமா படிச்சு நல்லா இது பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் தான் கூட வாங்கி காமிக்கணும். இப்ப இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல 0.5ல போயிடுது. அதுல போயிடுது. ஸோ அந்த மாதிரி இதுவும் இனிமே அப்படிதான் இருக்கும் இந்த ரிசல்ட். ஸோ நீங்க அதிகமா உழைக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. இதுல வந்து ஒரு 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லணும். இந்த வருஷம் விட்டுட்டாங்கன்னு வைங்க. இப்ப பாஸ் ஆயிட்டாங்க. பட் செலக்ஷன் லிஸ்ட்ல வரல. இப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, 9த் ஸ்டாண்டர்ட்ல ட்ரஸ்ட் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப என்எம்எம்எஸ் இருக்கிற மாதிரி 9த் ஸ்டாண்டர்ட்ல ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுலயே அவங்க அப்பியர் பண்ணலாம். அதுலயும் எழுதி பாஸ் ஆயி சேம் இதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள வந்து மனசு கஷ்டமா இருக்கும்ல அந்த பசங்களுக்கு, உடனே அவங்கள்ட்ட சொல்லிட்டு, நீங்க நெக்ஸ்ட் இயர் கூட இன்னொரு வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. எழுதலாம், இது பண்ணலாம். அது மாரி முன்னாடி வரலாம். பேர் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள இப்போதவே அந்த அதுக்குரிய தகவலையும் சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ண. ஸோ நீ மே மாசம் போயிட்டு 9த் ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி, அதையே நீ வந்து லீவ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம, நீ அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2வதா எங்களுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலயும் மேக்ஸிமம் நெறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல இருந்தும் இவங்க எம்எஸ்ல இருந்தே தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்எஸ்ல வந்து நாங்க எல்லா டீட்டெயில்ஸ் ஃபீட் பண்றோம்ல. அதுல இருந்தே அவங்க கவர்மெண்ட்டே செலக்ட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல 95% வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுக்கோட்டை மாவட்டம் இப்ப அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸ்ல இது எலைட் ஸ்கூல் அதாவது மாடல் ஸ்கூல் மாதிரி. அவங்களுக்கு இந்த மாரி ஸ்டூடெண்ட்ஸ செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு இப்ப நீட் அண்ட் ஜேஇஇ இந்த இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே போட்டித் தேர்வு ஆயிருச்சு. அதனால அந்த மாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு அட்மிஷன் குடுத்து, ஃப்ரீ 9த் ஸ்டாண்டர்ட் டில் 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பைசா கூட கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது. எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஹாஸ்டலேட்டாவும் இருக்கலாம். டே ஸ்காலராவும் வந்து போயிருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறது தான் பெனிஃபிட்ன்னு நெறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு போய் விடுறாங்க. அங்க இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு, நம்ம வெளிய வரும்போது, அப்ப அந்த 3, 4 இயர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா,
நீட்டுக்கு ட்ரைனிங் எந்த கோச்சிங் கிளாஸ் வேணுமா நீங்கள் அங்கே போய்க்கலாம். இப்போ ஜேஇக்கு போய்க்கலாம், ஐஐடிக்கு, இந்த மாதிரி டிவிஷன்ஸ் பிரித்து விட்டு ஸ்டூடெண்ட்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி நிறைய மல்டிபிள் இது ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. இது இந்த 2 வருஷமா இது கொஞ்சம் நல்ல முன்னெடுப்பா இருந்து எங்கள் ஸ்கூலில் இந்த 2 வருஷமுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு வருஷமும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி போகிறாங்க. இந்த வருஷமும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பசங்க அதுக்கும் உழைக்கிறாங்க. பிகாஸ் இது எப்படி என்எம்எம்எஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலா படிப்பு 4 வருஷம் கவர்மெண்ட் சைட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க வந்து முடியாத பசங்க இப்ப டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு இதா இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு இந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதனால கொஞ்சம் சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிரு, இது பெரிய வாய்ப்பு, அது நல்லா தவற விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் எங்க ஸ்கூல்ல என்எம்எஸ் படிச்சு பாஸ் ஆயிட்டு செலக்ட் ஆயிட்ட ஒரு பையன். பட் இந்த இதுல 95%ல வரவே முடியல. அவன் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியா தான் இருந்தான். ஸோ அவனுக்கு சொல்லி 9th ஸ்டாண்டர்ட்ல கூட நீ வந்து அதை நல்லா படிச்சுட்டு உன்னோட ஸ்கோர் வந்து 95% அளவுக்கு நீ கொஞ்சம் பண்ணினா உன்னோட மார்க்ஸ் பேசிஸ்ல நீ வந்து நெக்ஸ்ட் இயர் கூட இந்த மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆவேன்னு சொன்னோம். அதே மாதிரியே அந்த பையன் வந்து இந்த வருஷம் செலக்ட் ஆகி 10th ஸ்டாண்டர்டுக்கு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கான். எங்க ஆனுவல் டேல அவனை கூப்பிட்டு பெரிய ஹானர் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இது மாதிரி, ஓ இந்த மாதிரி நம்ம பசங்களையும் நம்மளும் சார் சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் சைட்லயும் நம்ம இங்க படிக்க வச்சு அனுப்பிடுவான். அவன் வீட்டுல போய் சும்மா உட்காந்துட்டு வந்துருவான். ஆஹா நிறைய படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப வீட்டுல போயிட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்றது, நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அவனுக்கும் ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க, இப்படி படிக்கணும், கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கணும், அப்படி இப்படி பண்ணாதான் அவனுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்கு, ட்ரஸ்ட் அண்ட் இந்த மாதிரி மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி போற இந்த வாய்ப்பு. இந்த அவேர்னஸ் எப்ப வந்தது அப்படின்னா, இந்த நீட்டுன்னு ஒண்ணு தொடங்குனாங்க பாருங்களேன், போட்டித் தேர்வுகள். அதுக்கப்புறம் தான் இந்த என்எம்எஸ்லாம் வந்து ஒரு வேகம் எடுத்தது. ஸோ பசங்களுக்கு இனிமே எதுவா இருந்தாலும், ஜாபா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சரி, அது போட்டித் தேர்வு மூலமாக மட்டும்தான் அவங்களால அடுத்த லெவல் போக முடியும், அதில் சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற இது வந்தனால எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இது ஒரு வேகம் எடுத்து நிறைய பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண வைக்கிற ஒரு இதா வந்து இயக்கமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் வந்து நெல்லை மாவட்டத்துல தான் 508 மாணவர்கள் வந்து டோட்டலா மாநிலத்திலேயே அதிகமா மாணவர்களை பாஸ் பண்ண வச்ச பெரிய சாதனை வந்து திருநெல்வேலி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம படிச்ச ஊரு அப்படிங்கிற பாசத்துல வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயும் ரிசல்ட் பார்த்தப்ப அருள் சாருக்கு இதுதான் சொல்ற விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவர் படிச்ச சென்ட் மேரிஸ் ஸ்கூல் தான் டாப்பரா வந்திருக்கிறாங்க, அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் சென்ட் ஜோசப் ஸ்கூல். ஸோ முன்னாடி எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாருமே ஃபுல் ஸ்விங்ல பண்றாங்க. இன்னொன்னு, இதுல ஒரு சின்ன மைனஸ், பெரிய மைனஸ் கூட கிடையாது, ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, அந்தந்த ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருந்தாங்கன்னா இது அதிக அளவுல பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இருக்கிற டீச்சர்ஸே நாங்களே எல்லாம் நடத்திக்கிட்டு அதே பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருந்தா இது இன்னும் அதிகமான இது பண்ண முடியும். இந்த வருடமும் எங்க ஸ்கூல்ல பசங்க வந்து ஒரு பொண்ணு 100 மார்க்ஸ் வாங்கி இதுல தேர்வு ஆயிருக்கிறா. மத்த பசங்களும் மார்க்ஸ் இருக்கு, பட் கட் ஆஃப்ல இல்லாதனால அவங்களால வர முடியல. பட் டிஸ்கரேஜ் ஆக வேணாம், நெக்ஸ்ட் இயர் பிடிச்சோம், விட்டதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அருமையான செஷன், வாழ்த்துக்கள் சார். இந்த தகவலை உங்களோட சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சித்ரா. இந்த தேர்வு எவ்வளவு கடினமாக்கிட்டே போகுது அப்படிங்கிறதும், அதை பத்தி இன்னும் கூடுதல் தகவல்களும் சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு டேலண்ட் எக்ஸாம் மாநில திறனறிவு அதை பத்தி நிறைய விஷயம் வந்து திருமாவளவன் ஐயா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து
எவ்வளவு மாணவர்கள்கிட்ட அந்த போட்டித் தேர்வுக்கு உண்டான மனம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத சித்ராமா சொல்றதும் ரொம்ப அழகா புரிஞ்சுது. ஏன்னா இங்க இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம மாணவர்கள் முன்னேறணும்னா ஒரே ஒரு ஆயுதங்கிறது அது நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான். அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய உழைப்பையும் சரி அவங்களுடைய விஷயங்களையும் எந்த அளவுக்கு செலுத்துறாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் மாணவர்கள் எல்லாம் இதை வழிகாட்டல இன்னும் நிறைய முன்னேறட்டும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் திருமாவளவன் ஒரு மாநிலத்திலேயே ஒரு நல்லாசிரியர், சிறந்த நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. நல்ல முனைப்புடன் இருக்கிறார். அதாவது பொதுவா ஆசிரியர்கள் தாம் பெத்த பிள்ளைகளை வந்து பெருமையை பேசுறதோட நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளைகள் வந்து ஒரு இப்ப எப்படி சித்ரா மேடம் இப்ப சொன்னாங்க 100 மார்க்ஸ் எடுத்திருக்கா, 95% இருக்கு, அப்படி பெருமையா சொல்றது. தன் பெத்த பிள்ளைகளை விட நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளைங்க, நம்ம பள்ளியில் பயின்ற பிள்ளைகள் அந்த அவங்க அச்சீவ் பண்றத வந்து பெருமையா சொல்றதுல பெருமிதம் கொள்றது வந்து ஆசிரியர்கள் தான். அந்த வரிசையில திருமாவளவன் சாரு அவ்வளவு ஒரு முன்னெடுப்பு எடுத்து குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு இந்த தேர்வு பற்றிய வழிகாட்டுதல், பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. சிறப்பான ஒரு சேவை. சிறப்புங்க சார், நன்றி. நான் கூட என்எம்எம்எஸ் தேர்வு நான் 92ல 8வது முடிச்சிட்டேன். 92ல அப்ப லீவ்ல இருக்கேன். லீவ்ல இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து என்னை தேடி வராங்க, உங்களை ஹெச்எம் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்க்கும்போது என்னைய மாரி ஒரு 4 பேரோ 5 பேரோ அந்த பள்ளியில உங்களுக்கு இன்னொரு 10 நாள்ல தேர்வு இருக்கு அப்படின்னாங்க. என்ன தேர்வுனே தெரியல. அப்ப நம்ம இப்ப கிராமத்துல இருக்கனால ஏதோ ஒரு தேர்வு போல அப்படின்னு இருந்தோம். ஆனா அது என்ன தேர்வு இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன தேர்வு கூட எனக்கு தெரியாது. அது ரிசல்ட் வந்துச்சா போனுச்சான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா போய் எழுதணும். அப்ப திருமாவளவன் சார் மாதிரி அப்ப ஒரு சார் வந்து அவங்க பொண்ணு வந்து கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்ப அவங்க பொண்ணுக்கு அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி அந்த மாதிரி சில நுணுக்கமான பாடங்களை பத்தி அவங்களுக்கு வீட்டுல வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு டியூஷன் வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்ப எங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த கூட்டத்துல உட்கார வச்சாரு. ஒரு 10 பேரு அவருதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு அப்ப கூட எனக்கு புரியல என்ன அப்படின்ட்டு. ஒருவேளை நல்லா அந்த 8ஆம் வகுப்புல நல்லா படிச்சவங்களை தேர்ந்தெடுத்து இப்படி ஏதோ வைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதல் அனுபவம் எனக்கு 8ஆம் வகுப்பு அந்த விடுமுறை நாட்கள்ல போய் உட்காந்து எழுதின ஞாபகம் இருக்கு. அப்ப அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. திண்டுக்கல் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி காந்திஜி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல்ல தான் நடந்தது. இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. முதன்முறையா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாரி தான் இது இருந்தது. எனக்கு சிறப்பா ஒரு புது அனுபவம் கிடைச்சது. இப்ப சார் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அந்த என்எம்எம்ஸ் அந்த தேர்வு வந்து 3.5 லட்சத்துக்கு கீழே உள்ள ஆண்டு வருமானம் 3.5 லட்சத்துக்கு கீழே இருக்க மாணவர்களுக்கு அந்த அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்வு. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதானே சார்? அதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு மேல 3.5 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அப்படின்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் சொன்னதுல இருந்து. சிறப்புங்க சார். உங்களுடைய இந்த மாதிரி அரசு பள்ளியில படிச்சுட்டு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா ஒரு ஒரு சேவை மனப்பான்மையோட நீங்க செய்யற பணி வந்து ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா உங்களை மாதிரி ஒவ்வொரு அரசு அலுவலர்களும், அரசு அதிகாரிகளும், அரசு ஆசிரியர்களும் ஒரு முன்னெடுப்பு பண்ணீங்க அப்படின்னா வருங்காலத்துல அந்த பின்தங்கிய நிலையில இருக்கிற மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு அரசு உதவி பெற்று அவங்க நினைச்ச படிப்பை படிச்சு அவங்களுக்கு தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றிங்க சார். உங்களுடைய பணி சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சித்ரா. பேசணும்னா எஸ், தேங்க்யூ. சார் சொன்னாரே, அருள் சார், அவர் போய் அது என்ன விஷயம்னே தெரியாம எழுதிட்டு வந்தாங்க. எஸ், நம்ம டைம்லயும் இருந்தது. பட் அதுல என்ன ஒரு இதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து எல்லாரும் எழுதலாம். இந்த இப்ப இன்கம் வந்து இவ்வளோ இருந்தா கூட போதும். அதுக்குள்ள உள்ள உம், அவங்க குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கொஞ்சம் பலன் போய் சேரணுங்கிறதுனால இப்ப அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப முன்னாடி வந்து அதை பத்தி நமக்கு தெரியாமையே தான் இருந்தது. அது இப்ப வந்து இப்படி இருக்கு. அதான். ஆனா இதுல ஒரு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து இந்த இன்கம்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறதுனால வந்து எழுத வைக்க முடியாம போகுது. அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம், நாலேட்ஜ் இல்லையா? அது போட்டித் தேர்வுங்கிறது வந்து தனி. பணம், காசு அது வேற விஷயம். பட் நாலேட்ஜ் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போகாட்டினாலும் இவங்களோடயே கோச்சிங்க்கு நாங்களும் உட்காந்து பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு எங்களோடயே வந்து இந்த பசங்களோட உட்காந்து படிச்சு அவங்களும் மாடல் டெஸ்ட் வைக்கும்போது வேற ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும்போதும் அவங்களும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க. பட் எக்ஸாம் எழுத போக முடியாது. ஆனா அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அவங்களையும் நாங்க நீ எழுத முடியாதே வேணாம் அப்படின்லாம் சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாம அவங்களையும் சேர்த்து வச்சு இது பண்ணிக்கிறோம். அது வந்து வருங்காலத்துல அவங்களுக்கு மற்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான அனுபவத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சித்ரா. தேர்வு எழுத முடியாதவங்களுக்கும் சேர்த்து பயிற்சி கொடுக்கறது, அது எல்லாமே ஒரு அம்மா வித்யாகௌரி அம்மா சொன்ன மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தாதான் அதை செய்ய முடியும். இது வசதி கம்மியா இருக்க குழந்தைகள் எந்த அப்ப கற்பகா, நீங்க பேசுறது கேட்கல. இப்போ கேக்குதுங்களா? எனக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு, பொறுத்துக்கொள்ளவும். மிக்க நன்றிங்க சித்ரா. கூடுதலான தகவல்களும் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. திருமாவளவன் ஐயா வணக்கம். நீங்க உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றிங்கம்மா. குமார் சார் பேசுறீங்களா சார்? ஒரு நண்பர் ஒருத்தர் லைன்ல இருந்தார் சார். அவரு பேசுவதற்கு முயற்சி பண்ணாருன்னு நினைக்கிறேன். குமார் சார், ஓகே, அவரு பேச முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்புரைக்காக எனக்கு வந்து சரியா கேட்கல. நீங்க யார சொன்னீங்கன்னு தெரியல. எனக்கு சரியா கேட்கல. எனக்கு கொஞ்சம் நம்மளுடைய இணைய. குமார் முத்தையா அப்படின்னு சொல்லி கேஎம் அப்படின்ற ஒரு ஓ ஓ சரி சரிங்க சரிங்க. நானும் ஒரு அழைப்பு நண்பர். கொடுத்திருக்கேன், நீங்க முயற்சி பண்ணுங்க. வந்துட்டாரு. வணக்கம், நீங்க பேசலாம். குமார் சார், நீங்க அந்த மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் சார். உங்க அந்த போனோட வலது மூலையில இருக்கும். அவரு வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியில இல்ல போயிட்டாரு. இல்ல, காணாம போயிட்டாரு. ஏதோ தெரியாம எதையாவது அழுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் அழைப்பு கொடுத்திருக்கேன், நீங்க மேல வாங்க. குமார் சார், இந்த மைக்கை மட்டும் ஆன் பண்ணிட்டு உள்ள வாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். நீங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசுனீங்க தமிழ்ல. என்னால அந்த அளவு கோர்வையா பேச முடியாதவள் ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா அதுக்காக மன்னிக்கவும். 2 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த NMMS தேர்வுல மாநில அளவுல நடக்கிறப்போ இதனுடைய தேர்வு அடையக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் வந்து 3%. 2,30,30,000 மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 7,000 மாணவர்களுக்கு இந்த இது கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இதுக்கு ஒரு 3% இதை நம்ம சொல்றோம். அப்படி பாக்குறப்போ
இந்த எசனக்குறை அப்படிங்கிற நான் இது ஒரு முக்கியமான காரணத்தினால இதை சொல்ல விரும்புறேன். எசனக்குறைங்கிற இந்த கிராமத்துல சார் ஹெட் மாஸ்டரா இருக்க அந்த ஸ்கூல் இருக்க கிராமம் வந்து 2000 மக்கள் வாழும் ஒரு கிராமம். அந்த 2000 மக்கள் வாழும் கிராமத்துல அவங்க 8வது படிக்கிற பசங்க வந்து 15 பேர் இருக்காங்க. அதுல 14 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த 14 பேர்ல 4 பேர் தேர்வடைஞ்சு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க, 8 பேரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 33% மாணவர்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி. அந்த ஹெட் மாஸ்டர் லெவல்லையும் அந்த ஸ்கூல் லெவல்ல அவங்க பண்ணியிருக்க விஷயமும் வந்து ஒரு பெரிய முயற்சி. அத வெளிப்படுத்த விரும்பினேன். நான் அந்த ஒரு பெர்சன்டேஜ் இவ்வளவு பண்ணியிருக்காங்கிற விஷயத்த வெளிப்படுத்த விரும்புறேன். 2வது விஷயம், இது மாநில திறனறிவு போட்டி அப்படின்னு ஒரு விதத்துல தமிழ்ல சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது நேஷனல் மீன்ஸ் அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்றோம். இந்த மாநிலம் நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஏன் இந்த வேறுபாடு வர்றது அப்படிங்கிற விஷயத்த ஏன் சொல்ல விரும்புறேன். இது மாநில திறனறிவுங்கிறது தமிழ்நாடு அரசு லெவல்ல தமிழ்நாடு அரசு கல்விகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். தமிழ்நாடு லெவல்ல இந்த எக்ஸாமை செட் பண்ணி நடத்துறாங்க. அதை ஏன் நேஷனல் அப்படிங்கிறது வருது, இங்கிலீஷ்ல வரும்போது ஏன் நேஷனல் வருதுன்னா, இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடத்தப்படுறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடத்தப்படுறது. இதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் மத்திய அரசுல இருந்து வருது, அதனால அதை நேஷனல் சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது தனிப்படியா நடத்தப்படுது. நான் இன்னொரு ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல மத்த மாநிலத்திலையும் நாங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம். அதனால அந்த விஷயத்தையும் சொல்ல விருப்பப்படுறேன். 3வது விஷயம், நான் எப்போதும் திருமாவளவன் சார்ட்ட சொல்லுவேன், நான் படிக்கும்போது உங்க மாதிரி ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்ததுன்னா அதுல சேர்ந்து அதுல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதா அப்படிங்கிற ஒரு எனக்கு அவங்க ஸ்கூல்ல பண்ற டீச்சர்ஸ் பண்ற வேலையும் அவர் பண்ற வேலையும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆர்வம், ஒரு 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 இந்த மாதிரி ஸ்கூல்ல நான் சேர்ந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே தோணும். அவங்க இங்கிலீஷ் டீச்சர் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் போன்ல கூப்பிட்டு எழுப்பி விடுறாங்க படிக்கிறதுக்கு. இது எத்தனை அரசாங்க பள்ளிகள்ல இது நடைபெறும்னு எனக்கு தோணல. இந்த 3-4 விஷயங்களை பதிவு செய்த விரும்புறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. இன்றைக்கு முதன்முறையாக நம்மோடு கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஆங்கில ஆசிரியர் கீதா மேரி அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். குறிப்பிட்டு சொன்னதற்கும் மிக்க நன்றி. திருமாவளவனையா, நீங்க பேசலாம். ஓகே, நன்றிங்கம்மா. இந்த சதுக்கம் படைப்போம் தளத்துல கலந்து கொண்டு இந்த எண்ணமும் சார்ந்து நான் பேசிய பேச்சுக்களுக்கு தொகுப்புகையாகவும் வாழ்த்துகையாகவும் வழங்கிய கப்புகொழி மேம், விந்திய அழகி மேம், சித்ரா மேம், ரேவதி மேம், அகில் சேவியர் சார் மற்றும் எங்கள் பள்ளியில் மேட் பாடம் நடத்தி தற்போது வாழ்த்து செய்தியாக தெரிவித்த குமார் சார் இவர்களுக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த என்எம்எம்எஸ் இந்த தேர்வுக்காக தயார் செய்யக்கூடிய நிறைய ஜாம்பவான்கள் நம்ம ஆசிரியர்கள் மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம சித்ரா மேம் சொன்னது மாதிரியே எலைட் ஸ்கூலை பற்றி நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க சித்ரா மேம் சொல்லிட்டாங்க. என்டிஎஸ் எக்ஸாம் பற்றியும் அவங்க நிறைய தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுடுவோம். அடுத்தது, மாணவர்களுக்கு படிப்பதை நோக்கிய பயணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாணவர்களுடைய இந்த வயதுல எழக்கூடிய அந்த வயது சார்ந்த மற்ற மற்ற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் என்பதுல ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டவன் நான். ஏன்னா இந்த வயது ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்னவென்றே தெரியாம ஒரு சில விஷயங்களுக்கு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்த பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பழகிடுறான, பழக்கப்படுத்தப்படுறான, தவறான ஒரு வழிகாட்டுதல்ல போய் மாட்டிக்கிறான. இது போன்ற விஷயங்களை எப்ப அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்க, இலக்கு என்பது இல்லாமல் அவங்க பயணம் செய்யும் பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் எங்கேயாவது ஒரு பாதையில போகலாம். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் கிடைச்ச பாதையில போகக்கூடிய ஒரு வழியை பின்பற்றுவாங்க. அந்த அடிப்படையில அவங்க போயிடுவாங்க. அதை தவிர்ப்பதற்கு
இந்த படிப்பதை நோக்கிய பயணத்தை அந்த மாணவர்கள் மத்தியில எழுப்ப வேண்டும். ஒரு வகுப்புல இத்தனை மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை மாணவர்களால் எழக்கூடிய மற்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும்னாக்கா, படிப்பதை நோக்கியே இருக்குது. அவனால முடியுதோ முடியலையோ, நம்ம படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், டீச்சர்ஸ் நம்மள நம்பிக்கை வச்சுக்கிட்டானா, நம்மள படிக்க சொல்றான்னு அந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓட்டத்திலேயே அவன் இருக்கும் பொழுது மற்ற, அதாவது ஒரு மெல்ல கற்கும் மாணவர்களால, இல்ல ஸ்லோ லேர்னர்ஸ்னால, படிக்க முடியாத குழந்தைகளால, இல்ல படிப்பதை விட்டு விலகி சென்ற மாணவர்களால இருக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனைகள், அவனை போன்ற ஒரு சிந்தனைகள் இந்த மாணவனுக்கு கண்டிப்பாக இருக்காது. சரி, இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நானு. அடுத்தது, இந்த 8ஆம் வகுப்பு என்எம்எம்எஸ் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 12,000, 4 வருஷத்துக்கு 48,000 அப்படிங்கிறது இந்த பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. இந்த பணம் என்பது கல்வி உதவித்தொகை. என்ன இப்படி நம்ம இப்படி சொல்லிட்டோம்னு நினைக்க வேண்டாம். இந்த வருஷத்துக்கு 12,000 அப்படிங்கிறது அந்த பெற்றோர்கள் மத்தியிலையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் மாசம் 10,000 சம்பாதிக்கிறேன், 15,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துக்கு கூட இருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் படிக்கணுமா, போகணுமா, ஏன் இவ்வளவு இது பண்றீங்க அப்படின்லாம் பெற்றோர்கள் வந்து நினைக்கக்கூடியது உண்டு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய நேரம், எழக்கூடிய நேரம், தான் படிக்காத ஒரு சூழல்ல இந்த பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படுது, இதெல்லாம் நிறைய அதுல விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அவர்கள் பெறக்கூடிய அந்த பணம் என்பது முக்கியம்தான். அதை விட எது முக்கியம்னா, இந்த தேர்வில், என்எம்எம்எஸ் தேர்வில் அந்த மாணவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த எண்ணம் ஃபுல்லா வந்து இனிமே நம்ம வந்து வெற்றி இலக்கை தான் நம்ம வச்சுக்கணுங்கிற ஒரு அந்த எண்ணத்திலேயே இருக்கும். ஏன்னா அவன் வந்து மற்ற மாதிரி அவன் ஜெயிக்கல, படிச்சு ஜெயிக்கிறான். இப்போ கடினமாக உழைத்து முயற்சி எடுத்து அவன் வந்து அந்த இலக்கை அடையும் பொழுது, அந்த வெற்றி என்பது கிடைக்கும் பொழுது, அவன் தொடர்ந்து அடுத்து என்டிஎஸ் எக்ஸாம் 9ஆம் வகுப்புலையும் சரி, 10ஆம் வகுப்புல வந்து பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, 11ஆம் வகுப்புல வரக்கூடிய ஒரு கிராமப்புறம் சார்ந்த தேர்வுகளையும் சரி, தமிழ் திறனாய்வு, இது மாதிரி திறனாய்வு தேர்வுலாம் இருக்கு 11ஆம் வகுப்புலையும். 12ஆம் வகுப்புல வாங்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண்களையும் சரி, நிறைய வந்து அவனுடைய இலக்கு வந்து மேம்பட்டுட்டே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த எலைட் ஸ்கூல் போல இந்த 7.5% வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த விதத்துல இந்த மாணவர்கள் வந்து ஈஸியா வந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுக்கே தெரியும், எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி முடிச்சவங்க கூட நம்ம 10th குவாலிஃபிகேஷன்ல நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன்ல எழுதி பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு சிலபஸா இருக்குன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு முடிய உள்ள பாட புத்தகத்துல இந்த மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இதை படிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ல வந்து வின் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் இருக்கு. பிஹெச்டி முடிச்சு விட்டு கூட ரிவர்ஸ்ல வந்து 6வது, 7வது, 8வது புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. எல்லா பள்ளிகளையும் உள்ள டீச்சர்ஸ்மே அது வந்து தெரியும். கடையில போனாலும் கிடைக்க மாட்டேது, எப்படியாவது பிள்ளைங்கள்ட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டு படிக்கிறாங்க. அப்படி படிச்சுதான் அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த 6, 7, 8 வகுப்பு அந்த படிக்கும் போது இந்த மாணவர்கள் தெளிவாக கற்றுக்கொண்டால், தெளிவாக படித்தால், அவர்கள் வந்து மேல் படிப்புக்காக இந்த 7.5% சொல்லக்கூடிய அந்த ஒதுக்கீடு மூலமாகவும் மேல் படிப்பா வந்து இலவசமா அப்படி போயிட்டு இருக்கலாம் அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது. அதே போல வந்து இது போன்ற போட்டித் தேர்வுகள், வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளையும் அவனை வந்து எளிமையாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும். நம்ம இந்த என்எம்எம்எஸ் சார்ந்து மாணவர்களை தயார்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டோம். நம்ம இந்த மாற்றம் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும்னு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மாற்றம். இது நம்ம வந்து ஒரு 8ஆம் வகுப்புல படிச்சான், அதோட முடிஞ்சு போச்சு, அவன் அவ்வளவுதான், நம்ம அடுத்த செட்டை பார்த்துட்டோம், நாமளோ இல்ல மற்ற டீச்சர்ஸோ வந்து விட்டுற முடியாது. நம்ம விட்டாலும் அந்த மாணவர்கள் அப்படி இல்லை. நான் 8ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், நிறைய மார்க் வாங்கினேன், செலக்ட் ஆனேன். அப்போ நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவன், என்னை எல்லாரும் நல்லவன்னு சொல்றாங்க, நல்ல பையன், நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க, நான் நல்லா படிக்க பொண்ணுன்னு சொல்றாங்க, நான் நல்லவனாதான் இருக்கணும், நல்லா படிக்கணும். இந்த மோட்டிவேஷன் இதை தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து பயணிக்கும் பொழுது, அவங்களுடைய ஃபேமிலி வைஸா இருந்தாலும் சரி, அஃபீஷியலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, கேரக்டர் வைஸா இருந்தாலும் சரி, அவங்க குண நலன் இங்கே நல்லபடியாக தீர்மானிக்கப்படுகின்றது. நல்லது ஒரு சமுதாயத்தில் சமுதாய அந்த அங்கத்தினர்களை உருவாக்கிய ஒரு 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 மன நிறைவு இதன் மூலமாகவும் கிடைக்கிறது. இது மட்டுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம்.
நினைக்க வேண்டாம், இதன் மூலமாகவும் கிடைக்கிறது அப்படின்றத இந்த தருணத்துல மீண்டும் பதிவு செய்கின்றேன் நான். அதே போல இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம மாணவர்களை தயார் பண்ணும் பொழுது என்னென்ன வழிகள்ல வேணாலும் நம்ம வந்து ட்ரெயின் அப் பண்ணலாம். ஆனா எது முக்கியம்னா அவனுடைய அவுட்புட்டுக்கு ஏற்ற இன்புட் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு போவதெல்லாம் வந்து அது அங்க சாத்தியமில்லாத விஷயங்களா தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. அதனால நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணுமோ அந்த அவுட்புட்டுக்கு ஏற்றவாறு நம்முடைய இன்புட் இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த இவ்வளவு நேரம் இந்த என்எம்எம் சார்ந்து நான் பேசிய அந்த பேச்சுக்களுக்கு பொறுமை காத்து அதுக்கான தகவல்களையும் தொகுத்து ஒருங்கிணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மீண்டும் ஆரோக்கிய பீட்ட சகாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி நன்றி. மிக்க நன்றி. இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு பணம் சார்ந்தது மட்டுமல்ல, மாணவர்களோட மனநிலை சார்ந்ததும், பின்னாட்கள்ல அவர்கள் ஒரு அந்த வெற்றி மனப்பான்மையோட பயணிக்கணும், அந்த ஒழுக்கம் சார்ந்து பயணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கூட இந்த ஒரு தேர்வு அடிப்படை அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. உண்மையிலேயே நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கும். மிக்க நன்றி. அதோடு குமாரையா அவரை பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த மேட்டுக்காக அவர் தான் ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அவர் கலந்துகிட்டதும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட வருகைக்கும் நன்றி. ஏன்னா துபாயில இருந்துட்டு நம்மள மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சு செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாணவர்கள் இவ்வளவு தூரம் போட்டியில தேர்வு பெற்று ஒரு மதிப்பெண்கள் வாங்கியதற்கு காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அந்த குழுவிற்கும், அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்குமே நம்ம மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் பகிர்ந்து கொள்கிறோம். மிக்க நன்றி. நீண்ட நாள் கழிச்சு நீங்க வந்து கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சினா கூடுதல் மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடவும் நீங்க கலந்துகிட்டது உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மனதார அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.